நீங்கள் வணக்கம். இன்று வசந்தம் நடத்தும் சமூக உளநலம் பேணும் கருத்தாடல் தொடர் 4. போதையின் பாதையில் எங்கே செல்கின்றோம்? நினைவை இழந்து விட்டோரின் நிலைமைகள். இவைகள் பற்றி இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் பேச இருக்கின்றோம். போதையின் தாக்கம், காலம் கடக்கின்ற போதை பிணியும் குடும்பங்களில் அதன் தாக்கமும். ராஜினி தார்சிசியஸ் பேச உள்ளார். போதை விலக்கின் அறிகுறிகள், வைத்திய நிவாரணம் உண்டா? வைத்திய கலாநிதி பெர்ட்ரம், ஜொனதன் பெர்ட்ரம். கட்டிளம் பருவத்தினரின் போதைப் பொருள் பாவனையில் பெற்றாரியம். இது செல்வி பிரபாஜினி கருணாகரன். அடுத்த தலைப்பு வீடியோ விளையாட்டு வினையும் பெற்றோரின் கரிசனையும். இது டாக்டர் திரு ஷண்முகநாதன். இந்த கருத்தரங்கை நடத்தும் வசந்தம் சமூக உளநலம் பேணும் பல விடயங்களை செய்து வருகின்றது. போதைக்கு அடிமையானவர்களுக்கு தமிழில் சேவைகளை வழங்கும் ஒரே நிறுவனமாக வசந்தம் கனடாவில் இயங்குகின்றது. மது போதைக்கு அடிமையானவர்கள் விளையாட்டு தொடர்பாக, அதாவது விளையாட்டு அதனை வினையாக கொண்டு, அதனை போதையாக கொண்டு, கேம்பிளிங் என்று சொல்ற சூதாட்டத்தில் முதலாக பல விடயங்களில் ஈடுபடும் இளைஞர்கள், குடி அதாவது மது போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் போன்றவர்களுக்கான சேவைகளை நாங்கள் வழங்கி வருகின்றோம். குழுவாகவும் தனியாகவும் இந்த சேவைகள் வழங்கப்படுகின்றன. முதியோர்களை துன்புறுத்தல் தொடர்பான சேவைகளும் வசந்தம் வழங்குகின்றது. அதில் பல ஆய்வுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். முதியோர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி பிரதி வியாழக்கிழமைகளில் 11 மணி தொடக்கம் 2 மணி வரையும், 1 மணி வரையும் நிகழ்கின்றது. 2 மணித்தியாலம். முதலில் சமூக கலந்துரையாடல், முதியோர்களுக்கு தேவையான பல விடயங்கள் அங்கே அலசப்படும். அவர்களுடைய விருப்புக்கள் வெறுப்புக்கள் முதலியனவையும் அங்கு கலந்து கொள்ள நாங்கள் அவர்களுக்கு சோசியலைசிங் என்று சொல்வது சமூக உறவாடல் அங்கு நிகழ்கின்றது. அதன் பின்னர் மிகவும் வலுவான உடல் பயிற்சி உள்ளிட்ட யோகா பயிற்சியை கதிரையில் இருந்தே ஒரு முதியவர் காட்டி கொடுப்பதை நீங்கள் அவதானிப்பீர்கள். அன்று இந்த நிகழ்ச்சிகள் வசந்தத்தில் நடக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் முதலாவதாக ராஜினி தார்சிசியஸ் பேச இருக்கின்றார். ராஜினி தார்சிசியஸ் வசந்தத்திலே ஏறத்தாழ 13 வருடங்களுக்கு மேலாக போதைகளுக்கு அடிமையாதல் தொடர்பான குழுக்களை நிகழ்த்தி வருகின்றார். தனிப்பட்ட ரீதியிலும் அவர் ஆலோசனைகளை வழங்கி வருகின்றார். இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டதாரி. இவர் ஜேன் பிஞ்ச் சமூக குடும்ப நிலையத்தில் குடிவரவு சேவையில் ஆலோசகராக பல காலமாக பணியாற்றுகின்றார். அத்துடன் காப்பகத்தில் உள்ள வீடற்ற மனநல போதை சவால்களை எதிர்கொள்ளும் பெண்களுடனும் செயலாற்றும் அனுபவம் கொண்டவர். புதிய பாதை என்னும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கீதவாணி உலகத் தமிழ் வானொலியில் வாராந்தம் தொகுத்து வழங்குகின்றார். ராஜினி தார்சிசியஸ் பொது சுகாதாரத்துறையின் பாலியல் ரீதியில் பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்த்தல் கருத்திட்ட பயிற்றுனரும் ஆவார். இப்பொழுது ராஜினி உங்களுடன் போதையின் தாக்கம் பற்றிய விளக்கத்தை தருவார். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. ஆரம்பத்தில் மக்கள் பல காரணங்களுக்காக மதுபானம் போதை வஸ்தை பாவிக்க தொடங்குகின்றனர்.
பொதுவாக ஓய்வு எடுக்கிறதுக்கு, கலகலப்பா இருக்கிறதுக்கு, முஸ்பாத்தியா இருக்கிறதுக்கு, தயக்கமின்றி கூச்சமின்றி பேசுறதுக்கு, சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு என பாவிக்கின்றனர். சிலர் தங்களோட வாழ்க்கை பிரச்சனைகளை இலகுவாக கையாள மதுபோத உதவி செய்யுது என்று சொல்லி, அது தங்களுக்கு ஒத்துழைக்குது என்று சொல்லி பாவிக்க தொடங்கினார். இன்னும் சிலர் நட்பு வட்டத்துக்குள்ள தங்களை நிலநிறுத்தி கொள்றதுக்கு, அந்த வட்டத்துல தங்களை ஒரு அங்கத்தினராக அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு பாவிக்க தொடங்கினர். இன்னும் சிலர் பலவித போதை வஸ்துகள் இருக்குது, அதுல ஒவ்வொரு போதை வஸ்தும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு கறி மாதிரி ஒவ்வொரு போதை வஸ்தும் எப்படி இருக்கும் என்று ஆர்வ கோளாறுல பாவிக்க தொடங்குகின்றனர். ஆனா இந்த பாவிக்க தொடங்கிக்க யாரும் நாம் போதை வஸ்துக்கோ மதுபானத்துக்கோ அடிமையாகி விட வேணும், அடிமையாக வந்து விட வேணும் என்று கங்கணம் கட்டி அடிமையாக வருவதில்லை. ஒரு ஆரம்பத்தில் பாவிக்க தொடங்குகின்றார்கள், அது பிறகு அது அவர்களை ஆட்கொண்டு விடுகின்றது. பாவிக்கின்ற போது பொதுவாக எல்லோரும் நினைக்கணும், நான் இதை இப்ப எடுக்கிறேன், பிறகு நான் விட்டுருவேன், என்னால கையாள முடியும், எனக்கு தேவையான நேரத்துல நான் எடுத்துக்கொள்ளுவேன், பாவித்துட்டு இடம்பொருள் ஏவல் அறிந்து நான் நினைக்கிற நேரத்துல அதை விட்டுடுவேன் என்றுதான் அவைய யோசிக்கணும். ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா அவையில ஆட்கொள்ளுது. இது எங்க அவைகளுக்கு உணர்வினம் என்று சொன்னா, தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போகேக்க நான் கொஞ்சம் கூட எடுக்கிறேன் போல இருக்குது, அது நான் கொஞ்சம் குறைக்கோணும் அல்லது நிறுத்தோணும் என்று நிறுத்த முயற்சி கேட்க அவைய நிறுத்த முடியாம கஷ்டப்படுவினம், துன்பப்படுவினம். அந்த இடத்துல அவையல் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றா மதுபானம் போதை வஸ்துகளை பாவிக்க தொடங்கிக்க அது எங்களை ஆட்கொண்டு கொண்டே இருக்கும், எங்களுக்கு தெரியாம நாங்களும் அதற்குரிய லைசன்ஸை அதுகிட்ட கொடுத்துருவோம். இதுக்கு உதாரணமா ஒரு கேஸை நான் சொல்ல விரும்புறேன். இந்த கேஸ்ல ஒரு புனை பெயராக நான் கண்ணன் என்று பெயரிட்டிருக்கிறேன். கண்ணன் வேலை முடிய நண்பர்களோட வெளியில போய் அவைகளோட கதைச்சு வருவதில் அவருக்கு அலாதி பிரியம். அவரின் வேலை மிகவும் அழுத்தமானதாக அவர் உணர்ந்தார். நண்பர்களுடன் போய் சல்லாபிக்கின்ற நேரத்துல அந்த நேரத்துல சிறிதளவு மது அருந்துவது ஒரு நெகிழ்ச்சியான, அவரின் மன அழுத்தத்தை தணித்து சந்தோஷம் தருகின்றதாக அவர் நினைத்தார், விரும்பி அதை செய்தார். பின்னர் காலப்போக்கில் வேலையின் பின்னர் ஒவ்வொரு நாளும் மாலை முழுவதும் வேலையால மது அருந்திவிட்டு வீடு செல்கின்ற மாதிரி ஆகிவிட்டது. போக போக வீட்டில் உள்ளவர்களை அவர் இரவில் காண்பதே அரிதாகிவிட்டது. மிகவும் தாமதமாக தான் அவர் வீட்டுக்கு போதையோடு தள்ளாடி வருவதாகியது. அடிக்கடி அவர் ராப்போசனமும் இல்லாமல் போனார், அவர் ராப்போசனமும் எடுக்காமல் விட்டார். சில பல நேரங்களில் அவர் யோசித்து பார்க்க, நேற்றிரவு நான் எப்படி வீட்டை வந்தனான் என்று கூடி அவரால் ஞாபகப்படுத்தி பார்க்க முடியாத நிலையுடன் தான் அவர் இருந்தார். இந்த நிலையில அடுத்த நாள் வேலைக்கு போறதும் பிந்தி போகிற நிலை ஆயிடுச்சு. வேலைக்கு போனாலும் வேலையில கவனம் செலுத்த முடியாத நிலை, உடல் களைப்பு, ஆத்திரம், கோபமான உணர்வுகள் அவருக்கு இருந்தது. ஆனா அவரை சுத்தி இருக்கிறார்கள், இவருக்கு ஏதோ நடந்துட்டுது, எவ்வளவு அழுத்தமான வேலையை கையாண்டவர், இப்ப இவர் அப்படி இல்லையே அழுத்தம் என்று சொல்லி இவரை சுத்தி இருக்கிறார்கள் யோசிக்கணும். ஆனா அவர் போதைக்குள்ளதான் போய்கொண்டிருக்கிறார் என்று அவைகளுக்கு விளங்கல. அப்ப இந்த அனுபவத்தின் மூலம் எவ்வாறு போதை கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்குள்ள தாண்டவம் ஆடி இடம் பிடிக்குதுன்றதை நாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். மது போதை பாவனை எங்கு அது பிரச்சனையா, எல்லாரும் அடுக்கினம் ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லை, எங்கு அது எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி யோசிச்சா, விளைவுகள் ஆபத்தானதாக இருக்கின்ற நேரத்திலும் எடுக்க கூடாதென்று இருந்து நிர்பந்தத்தால எடுக்கிற அந்த கம்பல்சிவ் என்று சொல்ற அந்த எடுக்க தொடங்கினா பிறகு அது எங்களை ஆட்கொள்ற விதத்திலையும்
நாங்கள் எடுக்க அது எங்களுக்கு ஆபத்தா முடியுது. மதுபோத பாவனையினால தீங்குகளும் பாதிப்புகளும் ஏற்பட்ட பின்பும் பாவனையை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் திரும்ப திரும்ப நாங்க அருந்திக் கொண்டு இருக்கிறது. பிரச்சனைகள் அதீதமாக வந்தா பிறகும் அதை நாங்க அருந்திக் கொண்டிருக்கிறது, அதுக்காக ஏங்குறது. காலப்போக்குல எங்கட ஏனைய நடவடிக்கைகளை விட்டு அதற்காகவே நாங்கள் அந்த போதைய பெற்றுக்கொள்றதுக்காகவே நாங்க முனைகிறதும் ஒரு ஆபத்தான பிரச்சனையான விஷயம். அப்படி நாங்க போகைக்குள்ள இறுதியில அதுக்கே நாங்கள் ஆட்கொள்றோம். அது ரசாயனம் உள்ளுக்குள்ள போய் அந்த ரசாயனத்திலேயே நாங்கள் கெமிக்கல் டிபெண்டன்சி, அந்த மது போதையிலேயே நாங்கள் தங்கி விடுகின்றோம். அதாவது மேரினேட்டட் பிரெயின் என்ற மாதிரி, அந்த ஊறுகாய், ஊறி போன ஊறுகாய் மாதிரி அதிலேயே நாங்கள் தங்கி விடுகின்றோம். இந்த ஆபத்தான பின்விளைவுகள் என்று பார்க்கையில் மது போதையின் பாவனையின் பின்விளைவுகள் சாதுவானதுல இருந்து அசாதாரணமான வீச்சு, அந்த ஸ்பெக்ட்ரம் வித்தியாசமானதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி மிகவும் பாரிய பின்விளைவுகள் இருக்கும். உதாரணமாக அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாம இருக்கிறது, பிந்தி போகிறது ஒரு சாதாரணம் என்ற ஒப்பீட்டளவுல பார்த்தா, வீட்டை இழக்கிற நிலை, நீடித்த நோய்களுக்கு உள்ளாகிறது. தைராய்டு இருக்கும், டயபெட்டிக் இருக்கும், ஹார்ட் அட்டாக் இருக்கும், 40 வயசுல பல்லுகள் எல்லாம் விழுந்திருக்கும், ஒஸ்டியோப்ரோசஸ் இருக்கும், எல்லா நோய்களும் அவைகளுக்கு வந்து கொண்டிருக்கும். அப்படி அதீதமான பாதிப்புகள் இருக்கும். பாதிப்புகள் வந்து காலப்போக்கில் வரைக்குள்ள வீட்டுக்கு வாடகை கட்ட முடியாம எவிக்ஷன் நோட்டீஸ் வந்து லேண்ட்லோர்ட் அண்ட் டெனன்ட் போர்ட்ல போய் அப்பீல் பண்ணி அவர்கள் ஒரு சலுகை காலம் கொடுத்தும் கட்ட முடியாம வார காச போதைக்கே பாவிச்சு ஷெரஃப் நோட்டீஸ் தந்தும் அதுக்கும் ஆக்ஷன் எடுக்காம, ஆபத்து வரப்போதுன்னு தெரிந்தும் ஆக்ஷன் எடுக்காம கையில இருக்கிற காச போதைக்கே பாவிச்சு 8 மாத கர்ப்பிணி தாய் 2 பிள்ளைகளோட வெளியில, வீடு பூட்டப்பட்டு வெளியில அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியில பூட்டி நின்ற நிலைகளும் இந்த போதையால ஏற்பட்ட விளைவுகள். இந்த பின் விளைவுகள் ஏற்பட்டும் தொடர்ந்தும் பாவித்து கொண்டு இருக்கேக்க அதோட பரிமாணமும் தொடர்ந்து மாறி மாறி கொண்டு போனாலும் சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக அந்த வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் கட்டங்களிலும் குடும்ப உறவுகளிலும் பாதிப்புகள் ஏற்பட்டும் அதன் பிறகும் பாவிச்சு கொண்டிருக்கைக்குள்ள இது மிகவும் பிரச்சனையான, அவர்களால் நிறுத்த முடியாத அடிமைக்குள்ளான விஷயமாக இருக்கின்றது. வாழ்க்கையும் சின்ன பின்னமாகி போகின்றது. போதைக்கு உள்ளான இந்த விளைவுகள் வந்து போதைக்குள்ளான நேரத்துல காயப்படுவினம், போக போக ஒரு பீதி, பயம், எரிச்சல், மனச்சோர்வு இருந்தா போல என்றதுல ஒரு அவைகளுக்குள்ளேயே அது புரையோடி போன விஷயமாக இருக்கும். தெளிவாக சிந்திக்க முடியாமல் இருக்கும். பிளாக் அவுட்ஸ், மயங்குதல், காதுகள் இரண்டும் அடைச்ச மாதிரி, குரல்கள் கேட்கிற மாதிரியாக இருக்கும். பொது இடங்கள்ல நடவடிக்கைகள், நடத்தைகள் வித்தியாசமாக இருக்கும். அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டி இருந்தும் அவற்றை கவனத்தில் கொள்ளாது தங்கள் போதைக்காகவே பணத்தை செலவழிப்பினம். உணவு, உடை, வீட்டுல பிள்ளைகளுக்கான சாப்பாடுகள் இல்லாம அப்படியான வகையில இருப்பினும். மற்றது வாகன விபத்துல ஏற்கனவே போதைக்கான நிலையில, போதைக்குள்ளான நிலையில வாகன விபத்துகளுக்கு உள்ளாகி இருப்பினும், கைகால் இழப்பு, அனுமதி பத்திரங்கள், சாரதி அனுமதி பத்திரம், வேற வேலைகளுக்கான அனுமதி பத்திரங்களை இழந்திருப்பினும், சொந்த பிள்ளைகளை பார்க்க இல்லாம அந்த சிலாக்கியத்தை இழந்திருப்பினும், ஆனாலும் திரும்ப திரும்ப குடிச்சு கொண்டிருப்பினும். இது போதைக்கான நிலை. போதையின் நிமித்தம் சட்டத்தின் பிடியில நிறைய பிரச்சனைகளை கொண்டிருப்பினும் இந்த போதை, இந்த விளைவால
பொது இடத்துல மது பாவிக்க அனுமதி இல்லாத இடத்துல மதுவை வச்சு பாவிப்பினம், அதுல வச்சு மதுவை அருந்துவினம். இதுகளுக்கு ஒரே நேரத்துல 5-6 டிக்கெட் கிடைக்கும். அந்த அளவு பகுத்தறிவு இல்லாத நிலையில மதுவை பாவிச்சு கொண்டிருப்பினம். அவைகளுக்கு வாழ்க்கையில நம்பிக்கை இருக்காது. ஒரு வெறுமை தனிமையான நிலைதான் இருக்கும். மது பாவனையின் விளைவுகளால் பாவிப்பவரின் குடும்பத்தினர், நண்பர்கள், நலன் விரும்பிகள், சக பணியாளர்கள் மட்டுமில்லாமல் முன்பின் தெரியாத தொடர்பில்லாத அந்நியர்களும் எக்கச்சக்கமாக பாதிக்கப்படுகின்றனர். இந்த கட்டுப்படுத்த முடியாத நிர்பந்தம், இந்த கம்பல்சிவ்ன்றது மது பாவிக்கின்ற சிலர் தங்களது மது போதை பாவனை பிரச்சனை சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது என்பதை அறிந்திருந்தும் நிறுத்த வேண்டும் என நினைத்தும் விரும்பியும் தொடர்ந்தும் பாவிச்சு கொண்டே இருக்கிறது. நினைத்த அளவை விட அதிகமாக அருந்துறது. அருந்தக்கூடாது என யோசித்தும், இந்த இடத்தில் குடித்தால் மரியாதை இல்லை என யோசித்தும் குடிக்க கூடாது என அறிந்தும் இறுதியில் அந்த நிர்பந்த நிலையால அந்த சூழ்நிலைக்குள்ளாகி விடுகின்றனர். இன்னும் சிலர் வாழ்க்கையில் மது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பாவிக்கின்றனர். இதை நாங்க டினையல் என்று சொல்லுவோம். இது அறிந்தும் அறியாமலும் இருப்பினும் சில நேரம் அந்த போதையின் தாண்டவம் இப்படித்தான் என்கின்ற அந்த நுண்ணறிவு அறியாமை இனாலும் அதை அறியாமல் இருப்பினம். மேற்குறிப்பிட்ட கட்டுப்படுத்த முடியாத நிர்பந்த நிலை குறிப்பிட்டவர்கள் அந்த நிர்பந்த நிலைக்கான உதாரணங்கள் ஆகும். இந்த நிர்பந்தத்தை சிக்கலான நிலை, ஆபத்தான விளைவுகள் ஏற்பட்டும் கட்டுப்படுத்த முடியாமல் போதையை தொடர்ந்து பாவிக்கும் மூளை தொடர்பான ஒரு நோயாகும். போதை பாவிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவது வாழ்வை சீர்குலைத்தாலும் போதையின் மீதான தீவிரம் வெற்றின் அடிப்படையில் கட்டுப்படுத்த முடியாத நிலையை இந்த நிர்பந்த நிலை கம்பல்சிவ் என்று கூறுறது. அடிக்ஷனுக்கு பல விதமான வரவிலக்கணங்கள் இருக்குது. அதை நான் பார்க்காம சாதாரணமாக விளங்கக்கூடிய வகையில அது ஒரு முதன்மையான நீடித்த நாள்பட்ட உளம் தொடர்பான நரம்பியல் தொடர்பான ஒரு மூளையோடு தொடர்புடைய ஒரு நோய். இது மரபணுக்களும் இதற்கு பங்களிக்குது. ஏனைய சைக்கோசோஷியல் பொலிட்டிக்கல் ஃபேக்டர், சமூக பொருளாதார சூழல் காரணிகளும் முக்கிய பங்கை வகிக்கின்றது. இப்போது இன்னும் பொதுவாக பார்க்கின்ற போது ரேசிசம், டிஸ்கிரிமினேஷன், ஏனைய ப்ரிகேரியஸ் ஸ்டேட்டஸ் எல்லாம் சேர்ந்து இவற்றுக்கு வழிவகுக்கின்றது. பொதுவாக நாங்கள் இந்த அடிக்ஷனை பார்க்கக்குள்ள 4 C என்னன்னு பார்க்க கிரேவிங், அது அந்த மதுவுக்காக ஏங்குற தன்மை, அது எடுக்கக்கூடாதுன்னு இருப்போம், ஆனா அதுக்காக ஒரு ஏக்கம் இருக்கும். லாஸ் ஆஃப் கண்ட்ரோல், எடுக்கும் அளவும் தடவைகளும் இருக்கும். கட்டுப்படுத்த எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் எடுக்கிற அளவும் கூடும், எடுக்கிற தடவைகளும் கூடும், ஃப்ரீக்குவன்சியும் கூடும். நிர்பந்தம் இருக்கும். அடுத்தது விளைவுகள், பாரதூரமாக இருந்தாலும் குடித்து கொண்டிருப்போம். இதை நாங்க போதை என்ற நிலைக்குள்ள நாங்க வரவிலக்கணப்படுத்தலாம். இந்த நிலையில இருந்தாலும் இவ்வளவு நடந்தாலும் ஏன் தொடர்ந்து பாவிக்கணும் என்ற கேள்வி எங்களுக்குள்ள இருக்கும். பாவிக்க தொடங்கினதை நிறுத்துவது கடினம். ஆரம்பம் பாவனையில் விளைவுகள் நேர்மறையானதாக சாதகமாக இருக்கும். அதாவது சந்தோஷத்துக்காக, ஃபன்னுக்காக என்று எடுக்கின்றவர்கள் அந்த காரணங்கள் சாதகமாக அமையும். ஆரம்பத்துல நிதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படியா அந்த அவையோட மனதுக்குள்ள இருந்து குடைகின்ற பிரச்சனைகள், வடுக்கள் மறக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வேதனைகள் மறைகின்ற போது இவர்கள் தங்களை மறந்தவர்களாக இருப்பார்கள், ஒரு முகமூடி போட்ட மாதிரி. அதேவேளை ஆரம்பத்தில் மது பாவனையால் ஏற்படும் பாதிப்பு சில நேரங்களில் பெரிதும் வெளிப்படாம இருக்கும். அதால நிச்சயமாக பிரச்சனை இருக்கும், ஆனா வெளிப்படாம இருப்பினும் மது பார்க்கின்ற உள் பிரச்சனை, அந்த மனைஞ்சு போய் இருக்கிற உள் வேதனை
டாக்டர் கபூர் மேத்தா சொல்லுகின்றார், ஏன் நீ போதையில இருக்கிறாய் என்று கேட்பதை விட வாட் இஸ் யுவர் பெயின், உன்ற வேதனை என்ன என்று கேட்கின்ற போது அவர்களோடு நாங்கள் உண்மையை அறிந்து அவர்களோடு தொடர்புபடக்கூடியதாக இருக்கும் என்று. அந்த மது பாவிப்பவரின் உள் பிரச்சனையின் வேதனை அமர்ந்து தணிந்து நபரின் வாழ்க்கைக்குள் இருக்கின்ற அந்த வேதனை வடுக்களின் வலியை விட போதையின் பாதிப்பு பரவாயில்லை என உணர்கின்ற நிலை இருப்பார்கள். போதையின் பாதிப்பை பற்றி சகஜமாக மற்றவர்களோடு கதைக்கலாம். ஆனா அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த வடுக்கள் பற்றி அவர்கள் உள் மன வலிகளை வெளியிலே பகிர மாட்டார்கள். வெக்கத்தில் மறைத்திருப்பார்கள். அவைகளினாலே உள்ளுக்குள்ளே தங்களுக்குள்ளே கோபம், மற்றவர்கள் மேல் கோபம், வெறுப்பு ஆன விஷயங்களிலே இருப்பார்கள். அவ்வாறாக இருக்கின்ற போது இந்த போதைகளை எடுக்கின்ற போது அவர்கள் பல்வேறு விதங்களிலே தங்களை வேறு விதமாக வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சிப்பர். உடல் உறவுல ஈடுபட்டு சந்தோஷிப்பதற்கு கூடி அவர்கள் இதை பாவிக்கின்ற நிலை இருக்கின்றது. போக போக போதை இல்லாமல் தம்மால் செயல்பட முடியாது என நம்ப தொடங்கி விடுவினோம். தம் மன வடுக்கள் வேதனை வலிகளில் இருந்து தப்பிக்க என அருந்த தொடங்கிய போதை காலப்போக்குல பழக்க வழக்கமாகி அப்பழக்க வழக்கத்தை மாற்றுவது முறிப்பது கடினமாகி விடுகின்றது. காலப்போக்கில் மதுபாவனை அதீத மதுபாவனை காலப்போக்குல போக போக அதீதமா பாவிச்சு கொண்டு போவினோம். அது உடலிலும் மூளையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த உடலியல் சார்பு மாற்றங்கள் பின் அதுக்கு பிறகு நாங்க மதுவை நிறுத்துகையில withdrawal symptom என்று சொல்லப்படுறது. அந்த withdrawal symptomத்துல அவஸ்தைப்படுவினம். அந்த நிறுத்தினாலும் அந்த withdrawal symptom அவர்களை அவஸ்தைப்படுத்தி கொண்டு இருக்கும். மூளையிலையும் அது போத தொடர்ந்து எடுக்க மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நிலையிலால மது பாதிக்காமல் விடுகின்ற போதும் மதுவுக்காக இருக்கிற ஏக்கம், அந்த கிரேவிங் திரும்பவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அந்த நேரத்துல ஒரு சரியான நெறிப்படுத்தல், பாதுகாப்பு, மருத்துவம், ஒத்துழைப்பு இல்லாட்டி திரும்பவும் அந்த கிரேவிங்க அவர்கள் கையாள தெரியாம திரும்பவும் நழுவி திரும்பவும் வழி தவறக்கூடிய ரிலாப்ஸுக்குள்ள போகக்கூடிய நிலை இருக்கும். இந்த நிலையில அவர்கள் அவஸ்தை, அழுத்தம், முக்கியமான ஒரு உறவை விட்டு பிரிந்த மாதிரி தவிப்பினம். இப்ப நாங்க ஒரு அன்பான உறவுகளை விட்டு தவிக்கிறது மாதிரி அவைகள் அந்த மது போதையை விட்டு தவிக்கிறது அவைகளுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த கிரேவிங் நேரத்துல. ஏன்னா அதுக்குள்ளேயே அவையோட மூளையும் உடலும் ஆட்கொள்ளப்பட்டு விட்டது. இந்த நிலையில வெளியில இருக்கிறார்கள் அவைகளை ஒத்துழைப்போட, அன்போட, ஆதரவோட நடத்த வேணும். மருத்துவ உதவி, ரீஹாபிலிட்டேஷன்ல இருக்கிறேன்னு என்று சொல்லி போட்டு நான் மருந்தை தொடர்ந்து எடுக்காம விட முடியாது. புனருத்தாவனத்தின் போதும் தொடர்ந்து பாதுகாப்போட, ஒத்துழைப்போட, மருத்துவ, சோஷியல், சைக்கோ சோஷியல் சப்போர்ட்டோட, கவுன்சிலிங் சப்போர்ட்டோட தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்க வெற்றிகரமாக போகலாம். இதுல அடுத்த நாங்க பார்க்கின்ற விஷயம், இந்த மது போதையில வெளி சமூகத்திலே இருக்கிற அந்த சமூக அச்சம், ஸ்டிக்மா. இந்த சமூக பொருளாதார உளவியல் காரணங்களோடு சேர்த்து பொதுவாக எங்களோட தமிழ் சமூகம் போரின் வடுக்களை சுமந்து வந்தனாங்க, அதுகள் எல்லாம் முக்கிய காரணங்களாக இருக்குது. அதோட சேர்த்து இந்த சமூக வெக்கம் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த போதைக்காக நாங்க உதவி நாடுறதில்லை. வெக்கத்தின் நிமித்தம் குடும்பங்கள் உதவி நாடாம, வெளியில காட்டாம, வேறு முகம் காட்டி, வேறு காரணம் சொல்லி இவற்றை மறைக்கிறதால அந்த பாவனைக்குள்ள, பாதிப்புக்குள்ள இருக்கிற ஆள் உதவி நாடுறதும் தாமதமாகுது, அதோட பாதிப்புகளும் அதீதமாகுது. அதோட இந்த இதுக்குள்ள குழந்தைகள் இருப்பினமாக இருந்தா இந்த சிக்கலுக்குள்ள அந்த குழந்தைகள் நீடித்த நல உடலியல் தாக்கங்களுக்கும் சந்ததி தாக்கங்களுக்கும்
அவர்களின் எதிர்காலத்துல வாழ்வியல் சிக்கல்களுக்கும் இந்த மறைப்பு, இந்த சமூக அச்சத்தினால நாங்க மூடி வைக்கிறது வழிவகுக்குது. நாங்க வெளியில சொல்றது வெக்கம் என்று சொல்லிக்க நாங்க சந்ததியவே பாரிய தாக்குதலுக்கு நாங்க இட்டு செல்கிறோம். இறைச்சி கடிக்கிற கிடாய் போல நாங்க பாழாக்குறதுக்காகவே மறைக்கிற மாதிரி போகின்றது. ஆகவே யாரும் போதை பாவனைக்கு உள்ளாகி இருப்பதை உணர்ந்தால் குடும்பத்தினர் அந்நபருடன் ஆதரவாக எதையும் தீர்ப்பிடாமல், குற்றப்படுத்தாமல், அவமானப்படுத்தாமல் கதைத்து கை கொடுங்கள். நிச்சயமாக ரீஹாபிலிட்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். இது இந்த சைக்கோசோஷியல் ரீஹாபிலிட்டேஷன்ல இருக்கிற முதல் மந்திரம். புனருத்தாபனம் நிச்சயமானது, ஆனால் அது ஆளுக்கால் வேறுபடும். அவை உதவி நாடேக்குள்ள அதுக்குரிய வழிகளை நாங்கள் அமைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த போதைக்கு அடிமையானவர்கள் மட்டும் நாங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். போதை மட்டுமே அந்த நபர் அல்ல, ஆணோ பெண்ணோ. அன்பானவர், ஆதரவானவர், இவ்வளவு காலம் எங்களை காப்பாற்றினது, ஒரு படிப்பாளி, உழைப்பாளி, ஒரு ஸ்கில் என்று அண்ணா, தந்தை, தம்பி என்று யாதுமாகி நிற்கின்றவர்கள் தான் அவர்கள். இந்த போதை மட்டும்தான் அவர்களுக்குள்ளே இல்லை. எனவே வெட்கப்படாம உதவி நாடி நாங்களும் கை கொடுத்து வெளியில வந்தால் அதற்கான தீர்வை நாங்கள் கண்டுகொள்ளலாம். இந்த அடிமை, இந்த அடிக்ஷன் என்றது எல்லாருக்கும் இருக்கா, ஏன் உருவாகுது என்ற கேள்வி இருக்குது. சில பேர் பருகினம், சில பேர் அடிக்கணும், அவியலுக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் வேலைக்கு போயினோம், எங்களுக்குத்தான் இது கூடி கூடி கொண்டு போகுது, எடுக்க வேண்டிய அளவு கூடுது என்கின்ற வகையில ஒரு கேள்வி, சந்தேகம் இருக்கின்றது, ஆதங்கம் இருக்கின்றது. போதைத்தனத்துக்கான காரணங்கள் பல முன்வைக்கப்படுது, பல ஆய்வுகளால, கமைச்சால விசேடமாக. ஆனால் ஒரு கூட்டு காரணங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கின்றது. தனிப்பட்ட காரணங்கள் ஒவ்வொன்றாக முன்வைக்கப்பட்டாலும் அந்த முன்வைக்கப்படுற ஒரு தனி காரணம் மட்டும் அந்த அடிமையாகிறதுக்கான காரணமாக மாட்டாது. சில ஆய்வுகள்ல சொல்லப்படுது, சில பேருக்கு ஒப்பீட்டளவுல மற்றவர்களை விட அடிமைக்குள்ளாக கூடிய காத்திரம் கூடிய பொட்டென்சியல் அடிக்ஷனை கொண்ட மரபணுக்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் அந்த காத்திரம் கூடிய மரபணுக்களை கொண்டவர்கள் அடிமையாகாமலே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வாழ்வில் மற்ற காரணங்கள், மற்ற ஒத்துழைப்பு காரணங்கள் சாதகமாக அமைந்ததால அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அதை நாடாமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மரபணுக்கள்ல இந்த அடிமைத்தனம் இல்லாம நல்ல ஒரு இந்த மரபணுக்கள்ல இதனுடைய தாக்கமே இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு அடிமைத்தனத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஏனைய வாழ்க்கை காரணிகள் அவர்களுக்கு பாதகமாக அமைந்ததால். அது ஒரு காரணம் என்றில நிறைய காரணங்கள் இணைந்ததாக இருக்கின்றது. அடுத்தது, போதை மூளையோடு எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், சாதாரணமாக நாங்க பார்க்க நாங்கள் எங்களுக்கு சந்தோஷத்துக்காக நாங்க செய்கின்ற விஷயங்கள் எங்களுக்கு திருப்தி தருகின்றது. அந்த திருப்தி உள்ளுக்குள்ளே ரசாயன மாற்றத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த நேரத்திலே ஒரு சந்தோஷம், திருப்தி என்பது உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷமான டோபமைன் எங்களுக்குள்ளே சுரக்கின்றது. இந்த சந்தோஷம் எங்களுக்கு சாதாரணமாக போகின்ற போது நாங்கள் நிதானமாக இருப்போம். ஆனால் அந்த ஒரு மன சிக்கல்களில் உள்ளவர்கள், சந்தோஷ குறைவாக கவலையாக இருப்பவர்கள் அல்லது போதை எடுக்க பழகினவர்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக போதையை எடுக்கின்ற போது சாதாரணமாக சுரக்கின்ற அந்த டோபமைன், துளி துளியாக வருகின்ற டோபமைன், போதைகள் எடுக்கின்ற போது வெள்ளம் கட்டுடைக்கின்றது போல அந்த டோபமைன் எங்களுக்குள்ளே சுரக்கும். ஆகவே நெடுகளும் போதை எடுக்க எடுக்க அந்த டோபமைன் அளவு குறைய குறைய நாங்க அதீத போதையை எடுக்கத்தான் அதே சந்தோஷ டோபமைன் எங்களுக்குள்ளே சுரந்து கொண்டு இருக்கும். ஆகவே அந்த நேரத்திலே திரும்பவும் சாதாரண நிலைக்கு அது மாறாத அந்த அசாதாரண கட்டுடைத்த மாதிரி வெள்ளம் பெறுகின்ற டோபமைன் சுரப்பிலே தான் மூளை இருக்கும்.
அவை அந்த இடத்திலே திரும்ப நாங்கள் மது அருந்துவதை தள்ளி போட்டால், குறைத்தால் அதிலே விட்ரோவல் சிம்டமாக அது இருக்கும். அது அந்த நேரத்தில் அவர்களுக்கு அவஸ்தையாக, அழுத்தமாக இருக்கும். அதுக்குள்ளே அவர்கள் ஒத்துழைப்புகளை, உதவிகளை, மருந்துகளை நாடுகின்ற போது அதுக்குள்ளே இருந்து மீண்டு கொள்ளலாம். இவற்றை கூறுவது இவைகளை விளங்கிக் கொண்டால் நாங்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கலாம். இது அவர்கள் விரும்பி அதற்குள்ளே ஒரு குற்ற நடத்தையாலே போகின்றதாக இல்லை. அத்தோடு குழந்தைகளை நாங்கள் மிகவும் கவனமாக கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இந்த போதை பாவனை நடக்கின்ற வீடுகளிலே போதை பாவனை உள்ளுக்கு இருக்கும். அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். கண்ணீர், கம்பலை, அடிபிடி, உடைவு எல்லாம் இருக்கும். ஆனால் வெளியிலே வருகின்ற போது பெரியவர்கள் வெளியிலே ஒன்றும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஒன்றுமே நடக்காதது போல இருப்பார்கள். அது எல்லா வாழ்க்கை தரத்தில் உள்ளவர்களுக்கும் இருக்கும். ஆனால் அவர்கள் தாங்கள் ஒன்றுமே நடக்காதது போல பெரியவர்கள் காட்டிக்கொள்வார்கள். ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இதை எவ்வாறு கற்றுக்கொள்வது, இதை எவ்வாறு வெளியிலே வெளிப்படுத்துவது என்பது தெரியாம இருக்கும். ஆகவே வீட்டில இருக்கிற இந்த இவ்வாறான போதை, ஆல்கஹால், மது பாவிக்கிற வீடுகள்ல இருக்கிற பிள்ளைகளோடு நாங்கள் நிச்சயமாக வெளிப்படையாக இதை பற்றி கதைக்க வேணும். கதைச்சாத்தான் பிள்ளைகள் இதை எவ்வாறு கையாளுவது, எவ்வாறு வெளிப்படுத்துவது, தங்களை எவ்வாறு கையாள்வது என்பதை கொள்வார்கள். நாங்கள் அப்படி சொல்லிக் கொடுக்காத இடத்திலே அவர்கள் தாங்கள் நினைச்ச மாதிரி ஒரு வெரைஃபை, ஒரு ஸ்கெட்ச் அவர்கள் போடுவார்கள். சில நேரத்திலே அவர்கள் மறைக்க பார்ப்பார்கள், சில நேரத்திலே ஆத்திரம் கொள்வார்கள், விசித்திரமாக விகாரமாக இருப்பார்கள். சில நேரத்திலே மிகவும் பொறுப்பாக எல்லாத்தையும் பூரணமாக செய்ய வேணும் என்கின்ற வகையிலே வயசுக்கு மிஞ்சிய வகையிலே இருப்பார்கள். அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேணும். இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எந்த காரணமும் அல்ல. மற்றது இந்த அடிக்ஷன்ல இருக்கிறவருக்கு நீ பொறுப்பும் அல்ல, நீ உதவி செய்ய வேண்டிய பொறுப்பும் அல்ல என்பதை அந்த பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுக்குரிய ஆதாரங்களையும் நாங்கள் இணைத்து கொடுக்க வேண்டியவர்களாக இருப்போம். அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே ஒருத்தரோடும் கதைக்க முடியாவிட்டால் வெளியிலே ஒரு நம்பிக்கையான ஒரு வளர்ந்த வழிகாட்டியோடு கதைக்கக்கூடிய, மனம் திறந்து கதைக்கக்கூடிய ஒரு ஆளோடு நாங்கள் தொடர்பு படுத்த வேணும். அதையும் விட மேலதிக தேவைகளுக்காக ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டோடையும் பெற்றாருடைய அனுமதியோடு நாங்கள் வழிகாட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஸோ இந்த வகையிலே நாங்கள் இந்த அடிக்ஷனை பார்க்கின்ற போது நாங்கள் குறைக்க வேண்டும் என்று நினைத்தும் கூட எடுக்கின்ற நிலை, நிப்பாட்ட வேணும் நினைத்தும் தொடர்ந்து எடுக்கின்ற நிலை, விளைவுகள் பாரதூரமாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து எடுத்து போகின்ற நிலையிலே இது போதையாக இனம் காணப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் கேள்வி நேரத்திலே கண்டுகொள்ளலாம். நன்றி. நன்றி ராஜினி. அடுத்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்வோம். ராஜினி கூறிய விடயங்களோட தொடர்பாக எங்களுக்கு சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் என்று சொல்ற ஒரு நிறுவனம், அதுதான் இங்கேயே ஒரு பெரிய ஒரு நிறுவனம். இந்த போதைக்கு அடிமையானவர்கள் மன நிலை சம்பந்தமாகவும் மன உளைச்சல் சம்பந்தமாகவும் அங்கு பல ஆய்வுகளும் நடக்கின்றன, அங்கு வைத்தியங்களும் நடக்கின்றன. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கொடை, ஒரு தமிழர் அங்கு வேலை செய்கின்றார். அவர் இப்பொழுது உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றார். அவர் உங்களுக்கு போதை விலக்கின் அறிகுறிகள், வைத்திய நிவாரணம் உண்டா என்பது பற்றி பேச இருக்கின்றார். இந்த போதை வஸ்துக்கு அடிமையாவது தனியே ஆண்கள் மட்டுமல்ல. இன்று வசந்தத்துக்கு வயோதிப பெண்களும் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு பல ரிஃபரல்ஸ் வந்திருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு சேவை செய்கிறதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. என்றால் அவர்களை ஜூம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு கூப்பிட்டு செய்கிறத விட நேர போய் அவர்களோட கதைச்சு செய்கிறது கூட வசதி. இந்த கோவிட் நிலையில அது தாக்கம் கூடிக்கொண்டு போகின்றது. ஆனால் எங்களாலே அவர்களை சரியாக கையாள முடியாம இருக்கின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த சமயத்தில் நாங்கள் டாக்டர் ஜொனதன்
பெர்ட்ரம் ஜொனாதன் அவரை பற்றி நாங்கள் சில விடயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம். அவர் போதை விலக்கின் அறிகுறிகள், வைத்திய நிவாரணம் உண்டா பற்றி பேச இருக்கின்றார். அவர் போதை மற்றும் உளவள மையத்திலும் போமன்வில் கிளாரிங்டன் குடும்ப சுகாதார அமைப்பிலும் ஒரு போதை நிவாரண பயிற்சி மன்றம் வலி மருந்து வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்றார். பயிற்சி மற்றும் வலி மருத்துவ வைத்திய நிபுணராக கடமையாற்றுகின்றார். வயதானவர்களுடனும் பூர்வீக குடிகளுடனும் ஆரம்ப பராமரிப்பு சேவையில் உளநல போதை நாட்ட பகுதியிலும் பணியாற்றுவதில் இவர் விசேட ஆர்வம் கொண்டவர். அத்துடன் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீட உறுப்பினராகவும் ஒன்டாரியோ குடும்ப மருத்துவ கல்லூரியின் நிறுவன அங்கத்தவராகவும் உள்ளார். இவரது வயதானவர்களுடனான பணிகளில் கனடா முதியோர் உளநல கூட்டணியின் போதைப்பொருள் பாவனை கோளாறு தொடர்பான வழிகாட்டிகள் என்ற திட்டத்தின் கனாபிஸ் பணியாளர் குழுவின் இணைப்பாளர் சேவையும் உள்ளடங்கும். இப்பொழுது அவரை நாங்கள் பேச அழைக்கின்றோம். We welcome Dr. Bertram. Thank you, Parvathy. நான் patience-ஓட நான் தமிழ் பேசுறேன், but for this presentation I'll speak in English because it's more technical, and I don't know if Dr. Thiru or Parvathy or Rajini are comfortable translating some of the information about medication. So I see a lot of people for a lot of different addiction, but today I will speak about alcohol because at least at CAMH anyway, we have a lot of Tamil people who come for alcohol treatment. Some of them don't want to see a Tamil doctor, so if they find out that I'm Tamil, then they don't want to speak to me. Sometimes they don't know that I'm Tamil because my name is Jonathan Bertram. They don't know that I'm a Tamil speaking physician. But one of the biggest problems is that in our community there is a lot of innam. Like even now, I've been working at CAMH now for 9 years, and I've been involved in addiction. That is mainly what I work in, is in addiction, and people are still very, very nervous about talking about alcohol. Even if they come to the clinic, they won't come with family. I'll ask for family to come. If there's support from family, that is usually the best. But for a lot of people, it's very hard to talk about it with family, and even if the family knows, they don't want to tell me everything in front of their family members. For a lot of these people, if they don't have support, or if I can't, even if I refer them to Vasantham, if they don't go, if they don't get counseling, or if they don't get support for work, for jobs, sometimes the only thing that will help them is medication. So for alcohol, there are medications that help change அந்த விருப்பம் இருக்குது ஆக்களுக்கு, அந்த யோசனை இருக்குது. திருப்பி they'll want to drink. அது ஆக்களுக்கு அது ஒரு விருப்பம் தான், but it's not just அது ஒரு ஆசை மட்டும் இல்லை. There's more than that. There is they have to. சில ஆக்களுக்கு they can't stop themselves. That is a change in the brain. Uruba madri, it's a change that they cannot control. So for those people
And that's a lot of people who have problems with alcohol. We give medication, and the medication is called anti-craving medication. So it's other virupam nippata podu. If they take it, they respond, and the virupam ada kuriya vandu, they don't drink as much. And if they keep taking that medication, they can go to work, go to school, they can talk. And if they don't do those things, then they won't be okay. So with the medication, it will help them do more things, but it won't cure the disease. It will slow it down. So there are medications that we give to people who need help with not thinking about alcohol, slowing down their drinking. And there's two medications. There's actually, we prescribe 6 up to 10 different medications, but there's 2 medications that we prescribe the most. So the 2 most important ones are the first most important is called naltrexone, Naltrexone, naltrexone. I'll write that in the chat if you're looking at your chat. And if somebody is on Ontario drug benefits, so if they're taking ODSP or Ontario Works, it's fully covered. So if there's no coverage, Tanya, it's a very naltrexone and the other medication too, they're both very expensive. But if you have ODSP or Ontario Works, or if you're working and someone is asking, is the anti-craving medication covered under OHIP 2? It's not covered under OHIP. There are people, so if somebody is if they were previously under OHIP plus, so if they're a young person under OHIP plus up to 24, that was previously, then they were covered. And then everyone who is over 65, if you have coverage under Ontario drug benefit, and that's everybody over 65, that's covered. But people who have insurance also may be covered, right? Yes. So thank you, Parvathy. It's also covered under private insurance. So if people pay for the insurance, or if you're working, some people have full coverage for the medication, other people have half coverage for the medication. So it's also covered under work. But if you're paying out of pocket, if you're just paying from your own money, it's expensive. It's $250 for 1 month. Now, sometimes people will tell me that they spend $250 on alcohol. So if they're spending a lot of money, for a vodka bottle, it's what, $50 to $75. And then if you're paying for cheaper vodka or the beers, it's $25 to $30. And if you're doing that many days or every day, then you're spending more money on alcohol than on the medication. But for people who are covered, this is the easiest way to get them started. And it's, you just write the prescription. A family doctor can write the prescription. Any doctor, nurse practitioner can write the prescription. And it's a mainly safe drug. The people who can't take this medication are people whose liver enzymes are very high. Now everyone thinks, oh, liver enzymes are high, but everybody who has an alcohol problem, they can't take the medication. That's not true. Most people with an alcohol problem, the liver enzymes are okay.
Sometimes they're high, but you should go see a doctor, do blood work. And if the blood work shows that the enzymes are high, then we'll use another medication. But otherwise, most people that we see, this is the #1 medication that we prescribe, naltrexone. It's a good medication. If a person takes it, they take it once a day. They can take it in the morning, they can take it at night. And if once they start to take it, they will notice that on the virapam, that ase, that yosane, that the craving, the urge will decrease. Chilaglaga, there's no response. After like 2 weeks, they'll come and they will tell me it didn't do anything. But most people, the majority of people come back and they say, oh, I'm not thinking about alcohol. I'm drinking less. So it's a very good medication. People who are taking painkillers like codeine, morphine, they can't take this medication because they don't mix well. But that's really about it. The majority of people can take it. And you can take it for 1 month, for 3 months, for 6 months, for 2 years. And if you stop, it's okay. You won't go, there won't be any problems. You can stop the medication and physically you'll be okay. So that's the other thing. And that's why it's a very good medication that way. And once person starts taking the medication, we ask them to keep seeing the doctor. And obviously we try to get them into counseling, into case management. We try to involve the family. And if they need psychiatric assessment, we also do that as well. And we will follow them for 3 months, 6 months. Some people I've been following for many, many years. So it's a medication that helps decrease the thinking. It can change the brain, but it also gets the person to do more of the healthy things in their community, in their family. That's really what makes people better. What makes people better is when they're doing more stuff in their community, more things with their family. If they're trying to go back to school or go to work. And the medication helps them do those things. So that's the first medication. And then the second medication that we prescribed is, I'm going to type that also into the chat, is called acamprosate. Okay, and that is a medication that also decreases the urge. So it will also make a person less interested in alcohol. It's almost as good as naltrexone. It's not as good as naltrexone, but it's almost as good as naltrexone, but a person has to take it 3 times a day. So it's also covered under Ontario Drug Benefit. So ODSP, Ontario Works, CPP-OAP, Ontario Drug Benefit coverage is also there because it's also an expensive medication, $250 a month. It's also covered by most insurance plans. So a lot of people will get that. But because it's 3 times a day, sometimes people don't remember to take it. It's harder for people to remember. If a person has a kidney problem, then we have to be more careful with this medication. It doesn't mean that they can't take it. They can still take the medication, but we have to be more careful with it. And sometimes we combine both. We do naltrexone and acamprosate. So sometimes we will give them 2 medications. Also the same thing. You can take it for 1 month, for 3 months, for 6 months, for 2 years, and then you can just stop. You don't need to keep taking it. You don't have to worry about your body, if your body is going to tolerate the medication, or if it's
going to do bad after stopping. So that is acamprosate, and it's the same thing. It decreases the craving. And then the last medication that is a first choice, and this medication you might know, maybe not. Disulfiram, antabuse. So they get sick if they drink. So that's the one that can make you vomit if you drink alcohol. That one, we don't choose that first. We choose that second or third or fourth. It's not the first choice. And for that medication, the person has to have a family member who will give them the medication every day. Because if people take that medication, they know that they will feel sick. So then, 2 days, 3 days, 2 weeks, 3 weeks later, they don't want to feel sick anymore. So they stop taking it. They still, on the vitamin, but it's just that it makes them sick in the stomach. It doesn't change their brain. So we use disulfiram with some people, and it works. It's a cheaper medication. It's not covered under Ontario Drug Benefit. It's not covered under ODSP, Ontario Works, but it's about $75 a month. And you have to go to a compounding pharmacy. Chumaro pharmacy, you have to go to a special pharmacy. So the question here from Sandakumar is, what is the second medication and the dose? So the second medication is acamprosate, and the dose is actually it's 666 milligrams, and it's 3 times a day. I don't know why they made it 666, but that's what it is. So 666 milligrams, 3 times a day. But each tablet is 333 milligrams. So it's 2 tablets 3 times a day. And each tablet is 333 milligrams. And it's acamprosate. If you didn't see it in the chat before, I'll just write it in again. And the brand name is in brackets, Campro. So it's from France. It's a French medication. That's okay. And the other question is, what about the other dosages? Sorry for repeating, no problem. So the second one is the first medication was naltrexone, and I didn't give the dose. The dose is 50 milligrams per day, and that's 1 tablet. And so the first one was naltrexone, once a day, covered under Ontario Drug Benefit. The second one was acamprosate, 3 times a day, also covered under Ontario Drug Benefit. Even if you pay Trillium, anybody who has Trillium, if you're paying premiums, you're covered under Ontario Drug Benefit too. And that will cover this as well. And then the last one is disulfiram, which is also known as, disulfiram, which is also known as antabuse, and that's the one that can make you sick. And that is anywhere from 125 to 250 milligrams per day. That one is not covered. So it's not covered under Ontario Drug Benefit. It is normally it's $75 per day. Sorry, per month. Sorry, per month. You have to go to a compounding pharmacy for that. There are other medications, but I don't think I want to keep giving you more and more and more medications. Those are the most important ones. And then there was a question here in the beginning. You mentioned that the mediation slowed down, but there is no cure. What does that mean? Okay, so that's a good question. The medication slows you down, but there's no cure. So the cure is, a person is cured if they aren't thinking
of alcohol. But there's lots of things, and Rajini sort of spoke to that a little bit earlier. There's lots of things that trigger thinking about alcohol. And for you and for me, we don't think about alcohol if we get stressed, or if we're walking by a restaurant, or we see something on TV. But there are other people, especially people who are dealing with alcohol addiction, it's automatic. They immediately think about these things, and they don't just think. It's not just a thought. That's the most important thing. It's I said before, it's an urge. They can't help it. They have to go and get it. And a cure is when you can slowly change that, so that it's not inside of them like that. So how do you change that? These are the things that Vasantham works on. These are the things that case management agencies work on. And these are the things that in our community we have to change. We change that by making the person, first of all, not be ashamed. Right? That's the first thing. That's very hard, because all of us think a certain way, because it makes you sad, it makes you angry. So then you think some things, and then the person sees that, and then they get worried. But we have to change. The community attitude has to change. The family attitude has to change. And then for that person, they have to have something that they are doing each day, each week, each month, that's their identity, that's their purpose. And then slowly, that takes a long time. It's like building a mountain, but it's possible. It just takes a very long time. And slowly, as you change those things, what research has shown is that the brain also slowly starts to change. So the medication doesn't change the brain. What the medication does is it slows the brain down so that it's not spending all of its time thinking about the alcohol, so that the person can go do more activities. They can go to church or temple, or wherever they go. They can go to the community center. They can do things with their family that before they didn't do, because they forgot to go to Koilake, they didn't go, or they didn't go to the family function. People don't go and drink because they want to make everybody disappointed or disappoint themselves. It happens like that inside, because they saw something, they heard something, they got stressed, they got triggered, and then they go. So the medications don't stop that. What they do is they slow it down so that it doesn't happen like this. Either it doesn't happen at all, or it happens very slowly. And then the way to change their brain so that they're not as vulnerable is to build their life again. And that takes, I've only been working in this area for 9 years, but I have seen people in those years get better and better and better. The next question from, sorry. So I typed, okay, yeah. So did everybody get the names of the medications? I just want to make sure. You typed only one. Oh, okay. I thought I typed. They all are asking for the name of the medications. Oh, you know what? I typed it privately. That's my fault. Sorry. I thought I was typing it to everybody. Here, let me just copy it and paste it. Sorry. Yeah. Okay. Sorry about that. Let me just do that now. What do they do at a RAM clinic? And, they give medication there too? Do you know about that? They do, yeah. So if you go to the Centenary RAM, the Scarborough General RAM clinic. So RAM is Rapid Access Addiction Medicine. And the provincial government gave funding to many emergency departments in the province throughout all of Ontario. And if you go to the emergency department and you tell them that there's an addiction problem,
they will have you go to the RAM clinic. So a lot of them have it. I don't think Scarborough Grace has it. I think it's General and Centenary. Markham Stouffville has one. And then if there's anybody, I don't know if everyone is only Scarborough and Mississauga. There's Scarborough and Markham. There's, if anybody's in Durham, Lake Ridge in Oshawa has a RAM, but not the Pickering Hospital. I'm not sure if Ajax has one. And I don't know if there's anybody in Mississauga here, but for Mississauga, there's, I think, Trillium. Yeah, let me type, and then Dr. Logan wanted me to, hi, Dr. Logan. Dr. Logan wanted me to write the second medication. Just a second, let me do that. Second medication is not there. Yeah, no, you know what? I wrote privately as well. Compulsory. Yeah, no, I typed it, I just, sorry about that, everybody. There we go. And then Navita included here, there are RAM clinics in Brampton via CMHA Peel Dufferin. Yeah. So there are RAM clinics there. There's RAM clinics in Halton for. So I just want to know, the public will get to know, RAM clinic, does RAM clinic give medication free? Yes. For everybody? Yeah. So if the RAM clinic prescribes the medication, it's covered the same way that that it would be covered if you went to a doctor's office. So if you go to the RAM clinic and they prescribe the medication, they might give it from the formulary at the hospital first time, but they won't give 30 tablets, I don't think. That depends on the hospital, so you have to check with them. But they will definitely give a prescription, and then you can take that. But but you have to check with the separate emergency departments. I don't know if there's anybody else on this call who works at a RAM clinic in Scarborough or Markham, or for that matter, Brampton. And knows if they give 30 days of the medication. I don't think so, but the only RAM clinic that I am connected to is Lake Ridge, Oshawa, because I send people there because I work in Bowmanville 5 days a month, and they will give the first day, but they won't give the full 30 days. So RAM clinic, if you go. If you have somebody who is intoxicated, so they drank a lot, or you have someone who's in withdrawal, they stopped their alcohol on Friday and now they have shakes and they're sweating and they're vomiting and they're anxious, you should take them to a hospital right away. You should take them even the first day, because some people will get a seizure. So if a person stops alcohol, there's a risk of a seizure. And for that, they need a different type of medication. It's not anti-craving medication. It is the Valium, diazepam, to help with the body, to stabilize them so that they don't keep shaking and sweating. And it helps prevent withdrawal seizures as well. If they go to the RAM clinic and they get that medication and then they're okay, then they should be sent home with naltrexone or acamprosate anti-craving medications. So Dr. Logan is asking, any contraindications to any medications? Yes, so for naltrexone, people who are, if a person is on opioid medications, or if they have liver enzymes greater than 3 times the normal, that's AST, ALT, then they should be referred to a specialist for evaluation, because there are some people who have these problems, even with a liver problem,
and we will prescribe it to them, but we do a lot of intensive follow-up. I have somebody who has liver cirrhosis, and we have them on naltrexone. And they're also getting a liver transplant from Toronto Western. So we have to work with Toronto Western's team to decide how to give them the naltrexone. And then for a camprosate, it is only if they have renal dysfunction, renal clearance less than 30. And then disulfiram which is the antabuse. The main thing is that their liver enzymes are normal. So the contraindication is the liver enzymes are abnormal. And Parvathy mentioned the RAM. In the RAM clinic, they might also prescribe one other medication. It's gabapentin. And I'll type that in. We don't always go to gabapentin right away. It's a good medication, but you need to really follow the person more. Sometimes it gets prescribed too much. So, it's important if you bring your family member or if you're working and you have a client, a patient going there, it's important to know about that. But that's not one of the 3 best ones that we usually go to. Sometimes people will use gabapentin instead of antabuse. So then the question from Sandakumar is, but if they start drinking with the medication? Yeah, so great question. So for the first 2, naltrexone, camprosate, they can keep drinking on the medication. Okay. But with antabuse, disulfiram, I'll just have to be consistent here. Disulfiram, they will vomit if they drink on the medication. And then the follow-up question from Dr. Logan was, most people have issues with sleeping with alcohol. Any suggestion of choice of benzo? So we generally avoid benzos unless we are doing supervised medical withdrawal management. So if a person is coming in withdrawal, it used to be that we did a lot of benzo prescribing. So benzos, what is a benzo? Benzo is Valium, Ativan, also known as diazepam or lorazepam. These are the medications that they give in the emergency department or at the doctor's office if a person is sweating, if a person is in withdrawal from alcohol, to help slow the body down. You just give it for 2-3 days. Sometimes they used to give it longer, 5 to 10 days. Now, the main thing for sleep that we mainly go to is trazodone. And that is not the part of the same family. It's a different family of medication. Sometimes if we have to, we will use benzos, but not often. And then another question was, what kind of diazepam do they prescribe at a RAM hospital? So diazepam is the medication that they prescribe for withdrawal. If a person is coming and they have the shakes and the sweats, and that goes on, for anybody who's familiar, obviously a lot of the clinicians here know exactly what I'm talking about. And I'm just going to answer this question very quickly. 50 to 200 milligrams of trazodone for Dr. Logan is asking, is it 100 milligrams of trazodone? And Sandakumar is asking, how about Lyrica? So Lyrica is part of the same family of drugs as gabapentin. So Lyrica is equal to pregabalin, which is part of the same family as pregabalin, as gabapentin. And we use gabapentin, but not as much as, and we use it if we're following, but it's not my recommendation for the first
line of drugs, but it's still a good medication. And for people who prescribe, so everybody who's listening to this presentation that prescribes these medications, if you are comfortable with pregabalin, then yes, you can go ahead with pregabalin. It's not considered first line, but it has become more popular because of gabapentin. The question about what kind of diazepam do they prescribe at a RAM hospital? Again, that medication is if a person is physically in withdrawal, they're sweating, they're not doing well. And in that type of a setting, they prescribe them that medication for a short period of time. Many, many times we will prescribe the medication and actually follow the person, first day, second day, third day, and we'll see them each day. Sometimes we'll send them home, but we'll make sure we see them in 3 to 7 days, because often what happens is that people will start to feel better. They take that medication, the diazepam, they take that medication for their body to feel okay, to stop the sweating, to stop the vomiting, those types of things. And then they go and they drink again. So if we don't give them an anti-craving medication, naltrexone, acamprosate, and disulfiram, then they go back to drinking anyway. I hope I wasn't all over the place. I was trying to answer as many questions as possible. Thank you for the questions. These are all great, great questions. And then Dr. Logan asks, with trazodone, patients do not sleep. Is that diazepam okay for a short time, 4 to 5 days? So that is only if that person is clearly in withdrawal. And the question is, would you use oxazepam? If the problem with the sleep is related specifically to the withdrawal, then oxazepam for a short period of time, or diazepam for a short period of time is okay. The problem is where it starts to turn into a few weeks, and then they can start to use those medications too frequently. Yeah, even 4 to 5 days, like you wrote on the chat, is okay. Even 4 to 5 days is okay, but you want to know for sure that this is because they are in withdrawal, they've stopped or they've reduced. I would never prescribe it if they're still drinking. But if they've stopped and they're in withdrawal and they're having problems with sleep, then it's reasonable to, and I usually will go with something very low, like 5 to 10 milligrams at night for 4 to 5 days, even less than that. Otherwise, I'll consider other sleep medications. Sometimes if there's a mood problem, then we'll also consider mirtazapine. If they have had problems with mood and it has not been well managed, and they're having problems with sleep, then we'll add in mirtazapine if trazodone is not working. So those are the main medications, and the medications I spent the most time on was what changes the brain, changes that thinking, right? That just now we were talking about diazepam and some other medications for sleep and withdrawal. Those medications are not, they don't change the brain. They just change how the body feels. And the question here is there any particular duration for naltrexone? There is no particular time period. The minimum time is 3 to 6 months, but I usually won't stop the medication until I see the other parts of that person's life improving. So we use a wellness framework to evaluate how the person is doing. So if we want to see progress, there was a question earlier about, the cure. The best way, you're very welcome. The best way to address the person getting better is we look at a wellness framework. Basic wellness, are they eating, sleeping, self-care? But then the bigger wellness, vocation, are they working in the community? Are they working at a job? Are they helping their family? What are their relationships like? These are the things. These are things that Vasantham already does. These are things that
many people who are working in the community already know about. But we look at those things, wellness framework, before we stop the medication. We stop the medication when those things are much better. So again, main things are naltrexone, acamprosate, and disulfiram. Those are the main ones, and the two most important. The two most important are the acamprosate and the naltrexone. Rajini, Parvathy, is there anything else that you wanted me to? Thank you very much. That's very informative talk. Thank you. நிறைய நல்ல விடயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க. இது எங்களுடைய வெப்சைட்லயும் இருக்கும். தொடர்ந்து மற்றவர்கள் பார்க்கலாம். நீங்க நிறைய தமிழ் கலந்து பேசினபடியா எங்களுக்கு நேரமும் போதாது. இன்னும் 2 பேர் பேச இருக்கிறார்கள். So நாங்கள் மீண்டும் உங்களை ஒரு முறை சந்திப்போம். என்னடா மக்கள் உங்களிடமிருந்து நிறைய கேட்க இருக்கிறார்கள். ஏராளமான பிரச்சனைகள். இப்ப மக்கள் நிற்கிறார்கள், ஆக்கள் டக்கண்டு குடிக்கிறதை நிறுத்தி விடலாம் என்று. ஆனா அது இயலாத விடயம் என்பது டாக்டர் ஜொனாதனோட போய் கலந்துரையாடவர்கள், அவரிட போறவர்களுக்கு தெரியும். இது அடுத்த மிக மிக நன்றி. அடுத்த தலைப்புக்கு நாங்க செல்ல வேண்டி இருக்கின்றது. அடுத்த தலைப்பும் போதையோட தொடர்பானது, அடிக்ஷனோட தொடர்பானது தான், இளைஞர்களுடைய அடிக்ஷன். இந்த கிழமையும் எங்களுடைய இளைஞர்களே ஒருவர் ட்ரக் ஓவர்டோஸ் எடுத்து இறந்திருக்கிறார். இப்ப இங்கே வந்து பிரபாஜினி கருணாகரன், அவர் வசந்தத்தில் வேலை செய்கின்றார். மிக இளம் சைக்காலஜி அவருடைய மேஜராக செய்து அடிக்ஷன் சென்டர் ஃபார் அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த், அதாவது ஒன்றாரியோ ஷோஸ்லேயும் அவர் ட்ரைனிங் எடுத்தவா. அவர் இப்பொழுது கட்டுளம் பருவத்தினரின் போதைப் பொருள் பாவனையில் பெற்றாரியம், அதாவது யூத் இஷ்யூஸ், என்ன பேரண்டிங் இஷ்யூஸ் வித் யூத் ரிகார்டிங் அடிக்ஷன் என்ற மாதிரி அவர் பேச இருக்கின்றார். அவரை பற்றி நாங்கள் சொல்லுதல், பிரபாஜினி தமிழ் உளவள துணை நிலையத்தில் தமிழ் கனடா உளநல பணியாளராக கடமையாற்றுகிறார். பிரபாஜினி ட்ரெண்ட் பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையில் விஞ்ஞான இளங்கலை பட்டத்தையும் போதை நாட்டமும் உளநலனும் பாடநெறி சான்றிதழையும் பெற்றவர். இவர் தற்போது தமிழ் கனடா ஆண்களிடையே தற்கொலை என்ற ஆய்வு ஆராய்ச்சியில் ரைசன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஈடுபடுகின்றார். விடய முகாமைத்துவ அனுபவத்துடனும் ஊறுபடுத்தலை அனுபவித்த பெண்கள் மற்றும் பிள்ளைகளுடனான அனுபவத்துடனும் இவர் தனித்துவத்தின் முக்கியத்துவம், உளநல சிகிச்சையை பெற்றுக்கொள்வதின் பன்முகப்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் பங்கு போன்றவற்றுக்காக வாதாடி வருகின்றார். 2015 பிரபாஜினி உளநல விஞ்ஞானங்களின் ஒன்டாரியோ ஷோஸ் என்ற நிறுவனத்தில் வாழ்வு பணி சேவைகளில் உள்ள இளையோருடனும் முதியோர் துறையிலும் பங்காற்றியவர். தற்பொழுது பிரபாஜினி. Hey, hi everyone. Parvathy Kanthasamy and Pirapajini. I apologize because my Tamil skills are not the best, so it's going to be broken Tamil mixed with English. I சொன்ன மாதிரி நான் இப்போ வசந்தம் வேலை செய்கிறேன் நான். So உங்களுக்கு ஒரு புது, before I start what I was going to say, உங்களுக்கு ஒரு புது program இருக்குது வசந்தம்ல. It is for youth. It's for youth with addictions, so teenagers, early 20s, any type of substance use, illicit alcohol use. If they use, nanga referrals edupom, and it is a support group. It has it's not just group, it has individual counseling as well. Ipa COVID ala everything Zoom nadakapodha. So they do have the option of wooded and they help edukrada. They don't have to come in help edukrada. It is in the convenience of their own home. As well as also look at a group edukrada problem gaming and gambling.
because in the COVID you know, kind of a youth they spend a lot of times on the computer, on video games, and it leads to forming an addiction, and it leads to you know, kind of that isolation that video games and gambling leads to. So Rangipakhanram with kids, especially in the COVID you know, they choose not to you know, any form of exercise or do proper coping mechanisms. Instead, sorry, 1 second. Instead, I will more time given running them to gaming, gambling, online betting, any type of things that would lead into a problematic addiction behavior. And I know addictions we think alcohol and drugs, but it's good to remember that addictions is also non-substance. So it could be eating, it could be gambling, and it could be gaming. So that's that. I'm gonna look at more information and the services you can give us a call. And the presentation is on parenting, especially with youth and substance use. So in the past 10 years, Parvathy Kanthasamy, there has been a youth that passed away recently, or a Tamil youth due to drug overdose. And that's not something rare, unfortunately. In the past 10 years, drug-related death on the double, especially youth, people from ages 13 to 25. Almost over 75% of high school kids, they have misused and abused alcohol and marijuana. So this is not either one time, this is not 2 times, this is not socially, this is abuse the drugs and alcohol. So that leads to problematic behavior. And you know, especially as parents, youth into drugs and alcohol use, you don't think about their upbringing. Only having the upbringing when, you know, there's family dysfunction, family Sundays, parent mental health, that kind of thing, the kind of problems that you know, it's because of, parents who they're having all this kind of problems. But and even on a normal functioning house, there's very subtle things that lead to a kid or a youth, teenager misusing and abusing drugs. So one of the things that really affect parenting, one of the things that really affect youth substance use is parenting. And so I really wanted to stress the importance of that today. So there is the authoritarian parent, and I'm pretty sure some people have heard of it. So in the type of parents then really strict, you know, school focus pannunga, grades focus pannunga, extracurricular activities focus pannunga, perisa and the rest and you know, commonly in the kind of parents then are a really bright kid, you know, and the kids, they will come smart, they will become, you know, they will have really good careers in the future. But in fact, in the kind of parenting then, could a problematic. And in the kind of parenting then is linked with high youth drug involvement and drug engagement. And that's because this type of parenting then, or a kid or a youth low self-esteem create pannada. When the parent stricter in the grades, grades or extracurricular activities, basically having the success of focus on it's hard for the kid to form a good self-esteem, because when they are not succeeding, then they are getting a sense of failure. You know, I'm pretty sure some type of parent, maybe it's not your own parent, but we all know someone's parent that was very
forcing on their child when it comes to school, when it comes to who they can hang out with, who they cannot hang out with. I'm sorry, I just see a question. What makes the parent be authoritarian? You know, if you're asking why a parent is authoritarian, it could be because of their own parents. It could be just, sometimes that's just the way they know. They think they're trying to help, but you know, it's not really helpful. And then also social pressure. When you think of the Tamil community, there is a lot of social pressure. We don't, you know, there's a lot of shame. So when something, you know, because of all the gossip, you know, the tight-knit community, shame is really a big thing. And so Tamil parents, they like to force and put a lot of pressure on their parents, on their children to succeed. But, you know, they don't realize that this creates low self-esteem in a child. And when a child doesn't succeed, they are more likely to get involved with this type of alcohol and substance use. And also the pressure that it creates. You know, a child needs time to unwind, and a child needs to feel supported. With a lot of pressure, it's not, you know, it's not a good ending. Even if they do become really successful, they often do have mental health problems somewhere down the line. So on the opposite end, there is uninvolved parents. Uninvolved parents, and again, even having default illa, maybe they are single parents, you know, maybe they are struggling financially. And the kind of parents are usually very, very, maybe they work a lot of hours, or sometimes they have a lot of kids, or sometimes what we see in the Tamil community is there's a grandparent in the house. So when there's a grandparent in the house, and then the grandparent vice the parents spend a lot of time focusing on the grandparents' well-being, especially as they age and deteriorate. This makes it harder on the child, because when the child doesn't kind of get attention, they don't get the support and they don't get the help that's offered. For instance, sort of child school, the struggle for Nicola, but you know, their parents are too busy working or too busy, you know, taking care of the grandparents or their other siblings. This can leave the child feeling very unloved and feeling a lack of support. And also, this type of child is more likely to feel depressed, lonely, because they don't have that family support. And they are more likely to also get away with delinquent behavior. So in the kind of when they get involved with drug use, there's no one to bring them back on that path. They are more likely to continue for a longer time than the other children within the other types of parenting families. So as a parents, it's important to remember to always support your child. Even when they make mistakes, you have to acknowledge it and you have to support it. For instance, I will got a low mark on the test. You have to ask them, okay, is this a subject you are struggling with? Is there something I can do to help? We'll get tutoring, this and that. Like I 1 hour spend one of them on the homework. If this is a hard subject, it's very important for parents to provide that support. You know, if they are you know, having financial difficulties and parents have to spend a lot of time working, then they can provide, you can link them with after school support, or there's other services like Big Brother, Big Sister, those kind of things to help the child and you know, make sure that the child is feeling supported, even if the parent cannot do it themselves. And also kuda mukkiyam, and I think especially in the Tamil community,
we have to compliment the children. So even every single thing, every single success, every single attempt that they do, it's very important to compliment and acknowledge, make sure they're being seen. You can, even it could be the tiniest thing from the littlest age, from age 5 to age 15. You have to make sure that they are being seen no matter what, so that, they know that you're there for them. And then I think, we all know this, Ella parents, they do this from time to time where they lecture. Lecturing does not help whatsoever. They kind of have that, lecturing creates that anger, that type of resentment. And it also doesn't give that space to form a communication, a bond or a relationship. Instead, and what's better is to talk, to ask questions about their day, ask questions about what's going on with their friends. That will make the child feel more comfortable and more open to talk to the parent. So the type of parenting that has the best or the lowest rates of youth engagement in drug use, sorry, I'll get to your question in 1 second, is the authoritative parenting. And it sounds similar to authoritarian, but this one's very different because this parent is just as strict and just as loving. So it's equal. They set up firm rules. Say, for instance, you have to be home by 9 or else you're gonna get in trouble. You can't go out with your friends the next day. And then if they are late and if they do break the rules, then they're warm and they're supporting. They have those boundaries, they have those rules, but they're not too strict. They still show love and they still show the warmth that a child needs. So this is actually a protective factor in child drug use, because children know that they feel supported, and not children, teenagers and young adults, they feel supported and they have someone to talk to. There's no pressure at home. There's no driving force that's pushing them to engage in alcohol and drug abuse. And another thing is that it promotes healthy self-esteem. So the child doesn't have, self-doubt. They don't have insecurities. They know they have a good a support system at home. So this one's really, really important, I would say. And then another thing I wanted to talk about is the father's role. And I think this is really important speaking to Tamil people, because Kudala in Tamil families, it's always the mother that's taking care of the children. It's the father's role to provide with financially and to make sure that the family is supported. But there are a lot of studies that show that the father's involvement, and I think in our last parenting meeting, it was Mr. Kandiban who talked about the importance in fathers in providing, to be there with the family. And I completely support what he's saying. Fathers' roles do have a direct link on youth drug engagement. And also has a direct link to problematic behavior in the youth. For instance, skipping school, skipping classes, getting involved with the wrong crowd,
sorry, give me 1 second. And then I think studies have also found that the father's involvement in the child's life shows how long they use the drug for. So, for instance, if there's a father that is work or this youth would typically, and not always, engage in drug use longer than a family where the dad is supportive, he makes time for his children, he maybe he plays sports with them, maybe they go grocery shopping together, they make one meal, even on the weekends. So as much as you can as a father, I would stress to spend time with your teenagers, with your your 12-year-olds, because it's very, very important, especially once they start entering the high school age. And then the next thing that I want to speak about was parents with mental health. It is a known fact that mental health issues, the children of parents with mental health issues are more likely to get involved in drug and alcohol use. So for this, I would say for the parents to take care of themselves. And kudala, when parents have mental health issues, or parents in general, they always think about their kids first. But here, by looking after yourself first, it's actually doing a lot for your child and for their future. And if you can't do it, then it's important that the child to help. So maybe a guidance counselor, or like I said before, after school support. Because you are having mental health issues, make sure you set the child up with someone that can be there, even a family member, for instance, your husband or your wife or your sibling, the child's aunties or uncles, older cousins, or even siblings. Just link them to someone that they know can provide support for them. And then the last thing I wanted to talk about was in the kids or the drug use is early so even at 5-6-year-olds TV or advertisements like you see cigarette use, you have to talk to them, you have to be open. Kanaka parents, they don't choose to talk to kids at such a young age about drug use. You have to make sure that you have to say it very simply, because they're such young children. You have to say, that's not good for your body because it causes lung problems, heart problems, all this and that. But you have to make sure that you start at an early age and you start appropriately. Okay, so it's almost 8:40, so there's only 20 minutes left, and I want to make sure Dr. Thiru time it. So I'm going to finish up. If anything, I will answer questions during the question segment if we have time. Thank you, Pirapajini. எங்களுடைய நேரம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் அடுத்த தலைப்புக்கு செல்வோம். அது பெற்றாருக்கு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இது இவ்வளவு நேரம் நாங்கள் மதுவுக்கு அடிமையானதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், இளைஞர்களும் மற்றவர்களும். ஆனா இப்பொழுது நாங்கள் இந்த பிள்ளைகளை சின்ன வயதுல விளையாட்டுக்குள்ள ஆக்கள் பெற்றோர் கொண்டு போய் விடையக்குள்ள சில விளையாட்டுக்களை வாங்கி கொடுக்கணும், யோசிக்காம வாங்கிடுறது. ஆனா அதுதான் பெரிய பிள்ளைகளா வரைக்கும் அவைகளை ஏதோ எங்கெல்லாம் கொண்டே விடுதுன்றது அவைகள் யோசிக்கிறே இல்லை. அதை பற்றி இன்றைக்கு உங்களோட நல்ல வடிவாக கதைக்க இருக்கிறார் டாக்டர் திரு சண்முகநாதன். இவர் இலங்கையில பிறந்து மிசிசாகாவில் வளர்ந்தவர். இவர் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ விஞ்ஞான இளங்கலைத்துறை உயிர் ரசாயனவியல் சிறப்பு பட்டம் பெற்றவர். சென்ட் ஜேம்ஸ் மருத்துவ கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்ற இவர் அமெரிக்காவில் தனது பயிற்சியை முடித்துக் கொண்டார்.
டாக்டர் சண்முகநாதன் மருத்துவ ஆராய்ச்சியில் ஆர்வமுள்ளதோடு சில வெளியீடுகளையும் செய்துள்ளார். அத்தோடு இனக்குழும சேவைகளில் நாட்டம் கொண்ட இவர் தற்போது வசந்தம் தமிழ் உளவள துணை நிலையத்தில் போதை பாவனை தொடர்பான பணியாளராகவும் உள்ளார். தனது ஓய்வு நேரங்களை குடும்பத்துடனும் கராத்தே பயிற்சியுடனும் மரதன் ஓட்டத்துடனும் செலவிடுகின்றார். நன்றி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றி. இன்றைய பொழுதில் உங்களுடன் கலந்து ஆலோசிக்க வழிகிட்ட விஷயம் வீடியோ கேம் அடிக்ஷன் என்று சொல்லப்படும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வீடியோ கேம்ன்றது ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்கான விஷயமாகத்தான் பல பேரண்ட்ஸ் தாய் தந்தையர் பார்க்கின்றார்கள். ஆனாலும் இது பொழுதுபோக்கான அம்சமாக இருந்தாலும் அந்த பொழுதுபோக்கு அம்சமான நிலையில இருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எங்களுடைய சமுதாயத்தில் ஒரு அடிக்ஷனாக மாறுகின்றது. இது அடிக்ஷன் என்று மாறி போய்க்கல பாத்தீங்கன்னா இனி அடுத்த ஸ்டேஜுக்கு மாறி போய் டிசீஸ், அதாவது நோயாக மாறுகின்றது. ஆரம்பத்துல பொழுதுபோக்காக இருக்கிற விஷயம் நாங்கள் அதாவது எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு ஊக்குவித்த விஷயம் காலப்போக்குல அவர்களை ஒரு சமுதாயத்தில் ஒரு பங்கனிங் செய்ய முடியாத ஆட்களாக மாற்றுகின்றது. இதை நானும் ராஜினி அவர்களும் ஒரு தமிழ் கல்வி சபையில போய் இதை பற்றி கதைச்சிருந்தோம். எனக்கே ஒரு அதிசயமான விஷயமா இருந்தது. கதைச்சு அந்த கல்வி சபையில பங்கு பெற்றிய பேரண்ட்ஸ் ஒரு 20 இருந்து 27 பேர் தான் பங்கு பெற்றி இருப்பார்கள். அந்த கிழமை அடுத்த கிழமை அதாவது ஒரு 1 வீக் டைம்ல பார்த்தோம்னு சொன்னா 6 பேரண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. தங்கள் பிள்ளைகள் வீடியோ கேம் அடிக்ஷனால பாதிக்கப்பட்டு, நான் மேற்கொண்டு இதை பற்றி கதைப்பேன், வீடியோ கேம் அடிக்ஷன் என்னென்ன பற்றி கதைப்பேன், எல்லா அறிகுறிகளும் இருக்கு, அவர்களுக்கு உதவி தேவை என்று சொல்லி போன் பண்ணியிருந்தார்கள். அது மட்டும் இல்ல, இன்னொரு சேஷன்களை செய்ய சொல்லி கேட்டார்கள். இந்த வீடியோ கேம் அடிக்ஷனை பற்றி இன்னொரு சேஷன் செய்ய சொல்லி. அப்ப இன்னொரு சேஷன் நாங்க செய்யல. அந்த பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் சொல்லியிருந்தார்கள் தங்களுடைய குழந்தைகள் பல பேர் அந்த வீடியோ கேம் விளையாடுறதை குறைச்சது மட்டும் இல்லாமல் வீடியோ கேம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த வீடியோ கேமால வர பிரச்சனைகளை கட்டாயம் சொல்லணும். நாங்கள் இப்ப போதை வஸ்துவை பற்றி எவ்வளவு விழிப்புணர்வு இருக்குதோ இதுவும் ஒரு போதை தான் என்றதை பற்றி அவர்களுக்கு சொல்லணும். அது அளவாக இருக்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால் இது பிரச்சனையா இருக்கிறது. ஒரு மாணவன், எங்களுடைய சமுதாயத்திலிருந்து ஒரு மாணவன், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வலிக்கின்றேன். நான் சும்மா ஒரு பேரை சொல்லலாம், கந்தையன் என்ன ஒரு பேரை சொல்லலாம். அவர் ஒரு 16 வயது மாணவன், மிகவும் பாதிக்கப்பட்டு தன்னை தானே கிளீன் பண்ணாமல், அதாவது சேவெடுக்கிறது இல்ல, குளிக்கிறது இல்ல, ஒரு ரூமுக்குள் அடைபட்டு வீடியோ கேம் விளையாடி கொண்டு இருக்கின்றார். அவரையும் உதவி நாடி வந்த ஒரு கிளையண்ட் தான் எங்களுடைய கிளையண்ட். அப்ப அவர் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த 14 வயது மட்டும் மிகவும் சிறப்பான மாணவன், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சிறப்பா இயங்கின மாணவன். இந்த 2 வருட காலத்துல அவர் பாடசாலை எல்லாம் ட்ராப் அவுட் ஆகி வீட்டுல இருக்கிற கட்டத்துக்கு வந்திருக்கிறார் இந்த வீடியோ கேமால. நான் சொல்ற உதாரணம் எங்களுடைய சமுதாயத்துல உள்ள உதாரணங்கள்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் நினைக்கலாம் இது கனடா வாய்த்தானே பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை இல்லையேன்னு சொல்லி. எங்கள் தமிழ் சமுதாயத்திலும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. ஒட்டுமொத்த கனடாவை நாங்க பார்ப்போம் என்று சொன்னா இந்த டீனேஜர் சொல்ல ஒரு ஆய்வு 2019 ஒரு ஆய்வு வெளியிட்டார்கள். அந்த ஆய்வுல 16 வயதுல இருந்து 24 வயது உள்ள ஆக்களை ஒரு ஆய்வெடுத்து செய்திருந்தாங்க. அதுல 97% ஆக்கள் வீடியோ கேம் விளையாடுறாங்களாம் கனடால இப்ப இந்திய சூழ்நிலையில. இருந்தாலும் இதுல 8% ஆக்கள் கனடால இந்த டீன்ல 8% சில்ட்ரன் அடிக்ஷனால தங்களுடைய லைஃபை துளைத்திருக்கிறார்கள் சொல்லி இந்த ஆய்வு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது லாஸ்ட் இயர் ஆய்வு. ஆனால் இப்ப COVID-19 காரணமாக இந்த வீடியோ கேம் விளையாடுறது இன்னும் அதிகரித்து மாணவர்கள் பாடசாலை கூடி செல்ல முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகின்றார்கள். வீடியோ கேம் அடிக்ஷன் என்று சொல்ல நான் முதல் சொன்னது போன்று இப்ப ஒரு மாணவன் ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் விளையாடுகிறான். அவனுடைய வாழ்க்கை அதால ஒரு பாதிப்பும் இல்லை என்று சொன்னால் அது பொழுதுபோக்காக இருக்கின்றது, அது பிரச்சனையே இல்லாத ஒரு வீடியோ கேம் விளையாட்டாக இருக்கிறது. ஆனால் ஒரு மாணவன் 24 மணித்தியாலத்துக்கு மேல இந்த வீடியோ கேமை விளையாடுகிறார் என்று சொன்ன பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தைகள் குழந்தை கல்வி கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சின்னதுல இருந்தே படிச்சிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா மாணவன் 24 மணித்தியாலம் என்று சொல்ற ஒரு ஃபுல் டைம் ஜாப். அந்த பிள்ளை எவ்வளவோ லேர்ன் பண்ண வேண்டிய விஷயத்த லேர்ன் பண்ணாமல் இந்த வீடியோ கேமுக்குள்ள அடைபட்டு கிடக்கின்றார். அதனால பல சமூக பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்.
அடுத்து நான் இன்னொரு விஷயத்தை கதைக்கும். இந்த வீடியோ கேம் அடிக்ஷன் சொல்லி இப்ப இந்த ஃபுல்லாவே நாங்க கதைச்ச எல்லாமே அடிக்ஷனுக்குரிய விஷயம், சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அண்ட் ஆல்கஹால். அப்ப இந்த விஷயத்துல இந்த வீடியோ கேமும் வந்து ஒரு அடிக்ஷன். அதாவது வந்து இந்த பிள்ளைகள் வந்து விளையாட வழிக்கல இதை வந்து ஒரு கெமிஸ்ட்ரியை கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தை இருக்கக்கூடிய அதை சொல்றேன். நான் மேற்கொண்டு கணக்கு கதைக்காமல் அதாவது பிரெயின் கெமிஸ்ட்ரி, இந்த டோபமின் கிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எல்லாருமே. இந்த ஆல்கஹாலை அதாவது போதை வஸ்துவை பாவிப்பதால் வார அந்த டோபமின் கிக் வந்து இந்த வீடியோ கேம் விளையாடுறதாலும் வருகின்றது அவர்களுக்கு. அதாவது எவ்ரி டைம், அதாவது தொடர்ந்து எப்போ அவர்கள் வந்து கை ஸ்கோரை கிக் பண்றார்களோ அப்போ அவர்களுக்கு வந்து டோபமின் டோசேஜ் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த டோபமின் டோசேஜ் அவர்களுக்கு கிடைக்கிறதால அவர்களை மீண்டும் 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 அதை விளையாடுறதுக்கு தூண்டி கொண்டிருக்கிறது அந்த விளையாடு அவர்களை. அப்ப இந்த அவர்கள் மீண்டும் மீண்டும் விளையாட விளையாட அவர்கள் தங்களுடைய கய ஸ்கோரை மீட் பண்ண போய்க்கல மீண்டும் அவர்களுக்கு வந்து இன்னும் விளையாட ஆர்வமாகின்றது. அவர்களுக்கு டோபமின் டோசேஜ் கூட 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 மேற்கொண்டு அவர் விளையாடி கொண்டு மணித்தியால கணக்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுல பல கேள்விகள் வந்திருக்கிற போன்றிருக்கு. நான் திருப்பி அந்த கேள்விகளுக்கு வருகின்றேன். அப்ப இதுதான் இந்த கெமிஸ்ட்ரி, பிரெயின் கெமிஸ்ட்ரி சொல்லப்படுகின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு மாணவன், அதாவது வந்து இந்த இளைய ஜுத்தான இளைஞர்கள் வந்து இப்ப வீடியோ கேமில அடிக்ஷன் ஆகி அவர்கள் தங்களை மாறுகின்றார்கள் என்னென்ன அறிகுறிகளை வைத்து நாங்கள் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி பார்ப்போம் இப்பொழுது. அதாவது ஒரு மாணவன் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறையுது. ஏசுடன் கூடுதலா பாத்தீங்கன்னா ஏசுடன் இருக்கிறவர்கள் வந்து சாதாரணமா பாஸ் பண்றதுக்கே கஷ்டப்படுவார்கள். திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து அது மட்டும் இல்லை, ஸ்கூலுக்கு போறதுக்கே விரும்ப மாட்டார்கள். ஒரு ஒர்க் பண்றவரா இருந்தா கூடி அந்த ஒர்க் போறதுக்கு விரும்பாமல் வீட்டுக்குள்ள அடைபட்டிருப்பார். தங்களுடைய இந்த டியூட்டி அண்ட் ஹவுஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற வேலைகள் எல்லாத்தையும் வந்து அவருக்கு வந்து தட்டி கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குவாகும். அவர்கள் வந்து முழுத்திலும் தங்களுடைய நேரம் உள்ளாகவும் வந்து இந்த வீடியோ கேமுக்கு ஆக்கியூபைஸ் பண்ணி அந்த வீடியோ கேமை விளையாடுறதுதான் அவர்களுக்கு முழு நேர வேலையாக இருக்கும். மற்றது பாத்தீங்கன்னா சில மாணவர்கள், சில இளைஞர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும், வேற பொழுதுபோக்கு இருக்கும், அதோட வீடியோ கேமாக இருக்கும். ஆரம்பத்துல நாட்போவ பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அந்த பொழுதுபோக்கு எல்லாமே வந்து ஒட்டிய ஒரு பொழுதுபோக்காத்தான் இருக்கும், அது வீடியோ கேமா தான் இருக்கும், வேற விஷயம் இருக்காது. இது வந்து ஒரு வார்னிங் சைன் சொல்ற ஒரு அதாவது வந்து இதோட நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து கூடுதலான நண்பர்கள் எல்லாம் இருப்பார்கள். ஆனால் இந்த வீடியோ கேம் விளையாட வெளிக்கிட்டு மாதக்கணக்காக அவர்களுக்கு நண்பர்கள் இல்லாமல் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா வீடியோ கேம் விளையாடுற நண்பர்கள் இருப்பார்கள், ஒன்றும் இல்லை. அது கூட இழந்து கடைசியா வீடியோ கேம் விளையாடுற நண்பரும் இழந்து கடைசியா தாங்கள் மட்டும்தான் வீடியோ கேம் விளையாடி கொண்டிருப்பார்கள். இது வந்து அடிக்ஷனுக்குரிய அறிகுறி. அடுத்தது வந்து தங்களை தாங்களே கேர் பண்ண மாட்டார்கள். சொன்னது போன்று தங்களை தாங்களே கேர் பண்ண மாட்டார்கள், சேவெடுக்க மாட்டார்கள், உடுப்புகள் வடிவா போட மாட்டார்கள், குளிக்க மாட்டார்கள், ஏதோ உழந்தது போன்றுதான் அவர்கள் காட்சி அளிப்பார்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். இதெல்லாம் ஒரு அறிகுறி, வீடியோ கேம் அடிக்ஷனுக்கு அல்லது டிசீஸுக்குரிய அறிகுறி என்று சொல்லப்படுகிறது. சில சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களை வந்து வீடியோ கேம் விளையாடுறதுல இருந்து இடைநிறுத்தி பேரண்ட்ஸ் வந்து இடைநிறுத்தினாலோ அல்லது அவர்கள் வந்து இன்டர்நெட் கட்டா போயோ அல்லது கம்ப்யூட்டர் பழுதா போயோ சிறிய நேரத்துல அவர்கள் வீடியோ கேம் விளையாட முடியாத கட்டத்துல அவர்களை பாத்தீங்கன்னா செட்டியார் இரிட்டேட் பண்ணி கோவப்பட்டு எதையோ இழந்தது போன்று மிகவும் பரிதாபத்துக்குரிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த வீடியோ கேம் விளையாடாமல் அந்த டோபமின் அந்த டோசேஜ் அவருக்கு கிடைக்காமல் அவர்களால் இயங்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார். இப்ப நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல இந்த டோபமின் சொன்னேன், அது வந்து இப்ப ஒரு 40 நிமிஷம் விளையாடினோன்னா அவருக்கு வந்து தாராளமான டோபமின் கிடைக்கும், அவர் வந்து சந்தோஷமா விளையாடி கொண்டிருப்பார். இதே மேற்கொண்டு பார்க்கல அந்த டோபமின் டோசேஜ் சேம் டோசேஜ் அவருக்கு கிடைக்கிறதுக்கு 40 நிமிஷம் பத்தாம இருக்கும். அது வந்து ஒரு 2.5 மணித்தியாலம் அல்ல 2 மணித்தியாலம் விளையாடும். அது டோலரன்ஸ் சொல்லுவாங்க. அது அல்கோஹால் மாதிரி. அல்கோஹால் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 1 கிளாஸ் 2 கிளாஸ் எடுத்து நாள் போக பாத்தீங்கன்னா குடிக்கிட்டு போவாங்க. அது மாதிரி தான் இதுவும் வந்து டோபமின் அவருக்கு கூட தேவை பண்றதுக்காண்டி, அதாவது டோபமின் சந்தோஷம் அவருக்கு இல்லாத போது அவர் மீண்டும் கூட விளையாடி நாள் கணக்காக விளையாடி கொண்டிருப்பார்கள். காலப்போக்கில் பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். உணவு அவர் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ற சாப்பாடுக்கு விருப்பம் இருக்காது, நித்திர கொள்ள மாட்டார்கள், எந்த நேரம் பார்த்தாலும் எதையோ இழந்தது போன்று காணப்படுவார்கள், தங்களுடைய உணர்ச்சிகளை கூட ஒழுங்காக சீரமைச்சு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். சில சமயத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து வீடியோ கேம் விளையாடுறவர் பாத்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னா தங்களுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்காக, எக்ஸாம்பிள் பாடத்திட்டத்திலே ஏதாவது ஸ்கூல்ல பெயில் விட்டாலோ அல்லது பேரண்ட்ஸோட ஏதாவது பிரச்சனை ஆர்கியூமெண்ட் வந்தாலோ அந்த பிரச்சனையை எஸ்கேப் பண்றதுக்காண்டி, அதுல இருந்து தப்பித்துக்கிறதுக்காண்டி வீடியோ கேம் விளையாடுவார்கள்.
இதுவும் ஒரு பேட் சைன் என்று சொல்றோம். இதுவெல்லாம் எல்லாம் வந்து ஒரு அடிக்ஷனுக்குரிய அறிகுறிகள் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால், இப்ப வீடியோ கேம் விளையாடி கொண்டிருப்பார்கள், அவருடைய நண்பர்களாக இருந்தாங்க அல்லது அவருடைய பெற்றோராக இருந்தாங்க, இவர்கள் கேட்டால் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் பொய் சொல்லுவார்கள். தாங்கள் இப்ப வீட்டு வேலை ஏதாவது வந்து ஹோம்ஒர்க் செய்கிறேன் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லுவார்கள். அவர்களுக்கு தெரியும் நான் வீடியோ கேம் விளையாடுறதால் வந்து பிரச்சனை எனக்கு பிரச்சனை இருக்குன்னு அவர் தெரிய வந்தா பிரச்சனை ஆயிரும் கேட்டாண்டி அதை மறைத்து பொய் சொல்ல பார்ப்பார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் வந்து ஒரு 6 மணிக்காலம் தொடர்ந்து நித்திர கொள்ள முடியாது இவர்களால. ஏனென்று சொன்னா இந்த வீடியோ கேம் விளையாடி அதுல அடிக்ஷன் இருக்கிறபடியால இவர்கள் நாளடைவில் மூளையின் ஃபங்க்ஷன் வந்து மாறுபடுவதால டோபமின் பாத்வே எல்லாம் மாறுபடுவதால இந்த ஸ்ட்ரெஸ் மூளையில வர ஸ்ட்ரெஸ்ஸால் இவரை தொடர்ந்து விற்று கொள்ள முடியாமல் பார்த்தீர்கள் என்றால் அடிக்கடி வந்து அவர்கள் வந்து போனை எடுத்து பார்ப்பார்கள், யாராவது மெசேஜ் பண்ணி இருக்கிறார்களா அல்லது பேஸ்புக்கு போய் பார்ப்பார்கள். இடையில இரவுல படுத்திருந்தா கூட திடீரென்று ஒழும்பி பார்ப்பார்கள், போனை தட்டி பார்ப்பார்கள், பேஸ்புக்ல வந்திருக்கா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்திருக்காங்க. ஏன்னா அவர்களால் தொடர்ந்து 6 மணிக்கான அவர்களால நித்திரை கொள்ள முடியாம இருக்கும். இதுகள் தான் வந்து அவர்களுக்குரிய அறிகுறிகள், அதாவது அடிக்ஷனுக்குரிய அறிகுறிகள் என்று சொல்லப்படுகின்றன. இப்ப வீடியோ கேம் விளையாடுறதால வார விளைவுகளை பற்றி பார்ப்போம். என்னென்ன விளைவுகள் வரும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா என்று சொன்னா, இளம் வயதினர் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து ஒருபோதும் வீடியோ கேம் விளையாட அலவுட் பண்ணாதீங்க. அது பொழுதுபோக்காக இருந்தாலும் இந்த 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து வீடியோ கேம் விளையாட அலவுட் பண்ணாதீங்க, அனுமதிக்காதீங்க. ஏன்னு சொன்னா அவருடைய மூளை வந்து அப்பதான் வளர்ச்சி அடைகின்ற காலகட்டம். அதனால் அவர்கள் வந்து முழு நேரத்தையும் அந்த வீடியோ கேமுக்குள்ளேயே செலவழிப்பதால அவர்கள் இது என்ன காரணம், இதுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொருக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது ஏன் இப்படி நடக்குது, இது என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கலாம். அந்த கேள்விகளால தான் அவருடைய மூளை வந்து வளர்ச்சி அடைந்து இருக்கிறது. ஆனால் இப்படி இவர்கள் இந்த வீடியோ கேமுக்குள்ளேயே அடைபட்டு 25 மணித்தியாலம் 30 மணித்தியாலம் கிழமைக்கு இருக்கைக்குள்ள அந்த வெளி உலகத்தை பற்றி வளர்ச்சி அடைய வேண்டிய மூளை வந்து வளர்ச்சி அடையாமல் போகின்றது. இதனால பிற்காலத்தில் அவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் செடென்டரி லைஃப்னு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளேயே மனத்தியான கணக்கா இருக்கேன் அவர் வந்து பிசிக்கலி வந்து இன்ஆக்டிவா இருக்க போயிடும். அதாவது உடற்பயிற்சி இல்லாமல் வேற ஒரு ஆக்டிவிட்டிகள் இல்லாமல் ஒரு கதிரையில் இருக்க போறாங்க. கதிரையில் இருக்க வந்து நாள் போ என்ன நடக்கும்னு சொன்னா அவர்களுக்கு வந்து வெயிட் கூடிக்கொண்டிருக்கும். வெயிட் கூடுறதால அவர்களுக்கு வந்து டயபெட்டிஸ் சொல்லி நீரிழிவு நோய்கள் உருவாகலாம், காட் பிரச்சனை பிற்காலத்தில் உருவாகலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவ உலகத்துல 40 வயதுன்றோடனே கன பிரச்சனையோட சின்ன பிள்ளைகள் எல்லாம் வருகிறாங்க. 35-40 வயதுலயே டயபெட்டிஸ் என்று சொல்ல பிரச்சனை பிள்ளைகளுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒன்று ஃபேமிலி ஹிஸ்டரியா இருந்தாலும் மற்ற வந்து இன்ஆக்டிவ், அவர்கள் வந்து ஆக்டிவிட்டி சரியான குறைவாக இருந்தார்கள். டிவிலையோ அல்லது வீடியோ கேமிலையோ வந்து அவர்கள் வந்து கூடுதலான டைம் அவர்கள் சென்ட் பண்றாங்க. பிசிக்கலா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேல் செய்யறது இல்லை. இதுல வந்து அவர்களுக்கு பிற்காலத்தில் வந்து பாதிப்பை கொடுக்கின்றது. அடுத்து வந்து சோசியல் என்கேஜ்மெண்ட்ல இருந்து அவர்கள் விலகி செல்கிறார்கள். சோசியல் என்கேஜ்மெண்ட் சொல்லிக்க வந்து சமுதாயத்தோட சேர்ந்து வாழைக்கதான் அவர்களுக்கு வந்து கன பிரச்சனைகளை அவர்களால் சோல்வ் பண்ணக்கூடிய இருக்கும். ஆனா இந்த வீடியோ கேம் விளையாடுறதால அவர்கள் வந்து சமுதாயத்திலிருந்து விலகி தங்களுக்கு ஒரு கட்டமைப்பை அமைத்து அதுக்கு ஒரு இருட்டறைகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்தது வந்து இந்த வீடியோ கேம் பாத்தீங்கன்னா இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் சொல்றது. இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் சொல்லி அந்த வீடியோ கேம் விளையாட இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் கட்டாயம் தேவைப்படுகின்றது. அதனால நாளடைவில் அவர்களால் வந்து என்ன செய்யணும், பொறுமையாக இருந்து ஒரு புத்தகத்தை வாசிப்பதுன்றது அவர்களால் சிரமமாக இருக்கின்றது. அதனால பாடத்திட்டங்களை கட்டாயம் வாய்ச்சி ஆகணும் புத்தகங்களை. ஆனா அவர்களால் பாடத்துல ப்ரிப்பேர் பண்ண, அதாவது அவர்களால் படிக்க முடியாமல் அதாவது போரிங்கா இருக்கு. ஒரு ஹோம்வொர்க் செய்யறதா இருந்தா கூட அவருக்கு சரியான போரிங்கா இருக்கு. ஏன்னா இந்த பேஸ்ல அவர்கள் இந்த ரேபிட் மூவ்மெண்ட்ல இந்த ஐ மூவ்மெண்ட்ல அவர்கள் வீடியோ கேம் விளையாடி பழகினபடியால் அவர்களால் புத்தகம் வாசிக்கிறது போரிங்கா இருக்கும். அதனால அவர்களால தங்களுடைய பாடசாலையில் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போகின்றார்கள். இப்ப ஒரு டீனேஜர் ஒரு பையன் ஒரு பொண்ணு எடுப்போம்னு சொன்னால் அந்த டைம் தான் அவர்கள் வந்து விஷயத்தை லேர்ன் பண்ண வேண்டி இருக்கு. அவர் ஒரு பூரணமான மனிதராக ஆகுறதுக்கு உரிய எல்லா விஷயமும் வந்து அந்த டைம்ல தான் அவர்கள் லேர்ன் பண்றாங்க. ஒரு சமுதாயத்தோட எவ்வாறு பேசுவது, ஒரு நண்பனை எவ்வாறு நண்பனோட ஒரு உரையாடுவது, எவ்வாறு ஒரு தொழிலுடைய ஒரு மேனேஜரோடையோ அல்லது ஒரு சூப்பர்வைசரோட என்ன மாதிரி கதை போகணும், ஸ்கூல் டீச்சரோட என்ன மாதிரி கதை போகணும், பக்கத்து வீட்டுக்காரோட எப்படி கதை போகணும், இதுகள் எல்லாத்தையும் வந்து இந்த டைம்ல தான் அவர்கள் லேர்ன் பண்ணுகிறார்கள். ஆனால் என்ன நடக்குன்னு சொன்னா அவர்கள் வந்து இந்த டைம்ல வந்து அவர்களால வந்து இந்த வீடியோ கேமிலே மூழ்கி இருக்கிறதால அவர்களால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போகின்றது.
இப்படி இப்படி அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சில ஆய்வுகள் வந்திருக்கின்றதுன்னு சொன்னா அக்ரஸிவ்னஸ் சொல்லப்படுகின்ற அந்த வயலன்ஸ் வந்து இந்த வீடியோ கேமோட கூடுகின்றன்னு சொல்றாங்க. வீடியோ விளையாடுறவர்களுக்கு வந்து வயலன்ஸ் வந்து சில வீடியோ கேம் விளையாடுவதால அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் செய்திருந்தார்கள். அதுல இருந்து சொல்லியிருந்தார்கள் இந்த சில வீடியோ கேம் வந்து அவர்களை வந்து வயலன்ஸ் உள்ளவர்களாக மாற்றுகின்றதுன்னு சொல்லி. இந்த கண் பிரச்சனைகளுக்கும் வீடியோ கேமுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னொரு லண்டன்ல இன்னொரு ஆய்வு வந்து மேற்கொண்டதுல அதுல இருந்து ஒரு ஆய்வு சொல்லியிருக்கிறார்கள் இந்த வீடியோ கேம் வந்து சீசல் டிசோர்டர், அதாவது வந்து ஏற்கனவே வலிப்பு நோய் உள்ளவர்களுக்கு வந்து இந்த வீடியோ கேம் விளையாடுற அந்த லைட்டு கிராஃபிக் அந்த பிளாஷிங் சவுண்டுகள் இதுல எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து திருப்பி இந்த வலிப்பை வர்றதுக்கு சந்தர்ப்பம் தூண்டி வைக்கும் சொல்கிறார்கள். இப்படியான பிரச்சனைகள் வந்து வீடியோ கேம் விளையாடுறதால வருகின்றது. இப்படி நேரம் போதாது நினைக்கிறேன். நேரம் வந்து இன்னும் 6 நிமிஷம் இருக்கின்றது. நான் இதுல இருந்து எவ்வாறு வெளியில வாரன்ற ஃபேக்டரை மட்டும் பார்த்துட்டு நான் முடிக்கின்றேன். அதாவது வந்து ப்ரொடக்டிவ் ஃபேக்டர் சொல்லி இந்த பிரச்சனைகளுக்கு ஆளாகினவர்களை வந்து எவ்வாறு வெளியில கொண்டு வாரதும் அல்லது இவர்களை வந்து இதுக்கு போகாமல் தடுப்பது எவ்வாறுன்றது பற்றி பார்த்துட்டு என்னுடைய கலந்துரையாடலை முடிக்கின்றேன் மிக விரைவாக. அதாவது வந்து ஒரு ஃபேமிலியில வந்து கட்டாயம் நாங்கள் முதல் பேசியவர்கள் எல்லாம் சொன்னது போன்று ஒரு பாண்டிங் வந்து கட்டாயம் இருக்க வேண்டும். குடும்ப பிணைப்பு சொல்லப்படுகிற அமைப்பு வந்து ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிணைப்பு வந்து பிள்ளைகளை வந்து பிள்ளைகளை பாதிக்கின்றது. அதாவது நல்ல பிணைப்பு இருக்கும் பொழுது பிள்ளைகள் வந்து சிறப்பாக வளர்க்கிறார்கள். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு வந்து தனிமையை நாடுகின்றார்கள். அப்ப இந்த கணவன் மனைவி கூட நல்ல பிணைப்பு இருக்கணும், பிள்ளைகளோட நல்ல பிணைப்பு இருக்கணும், சமுதாயத்தோட நல்ல பிணைப்பு இருக்கணும். இந்த மோரல் பாண்டிங் என்று சொல்லப்படுது. மோரல் பாண்டிங், சோசியல் பாண்டிங் என்று சொல்லப்படுறது. இப்படி அந்த 4 பாண்டிங்கும் வந்து 4 பிணைப்புகளும் வந்து கட்டாயம் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கின்றது. இந்த குடுக்கைகளை இந்த பாண்டிங் அந்த பிள்ளைகளுக்கு இந்த இதை குடுக்கைகள் இந்த பிள்ளைகள் வந்து தப்பாக போறதுக்கு சந்தர்ப்பம் குறைவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைக்கு வந்து நாங்கள் கனவு காண தூண்டோணும். டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போன்று 1000 கனவுகள் காண அந்த குழந்தை சின்ன வயதிலே அவர்களுக்கு தூண்டுவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதன் மூலம் போய்கொண்டிருப்பார்கள். அதனால வழி தவறுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸ்கூல் ஒர்க்கா இருந்தாலும் இங்க என்கரேஜ் பண்ணி அவர்களை ஸ்கூல்ல கையா ப்ரிஃபார்ம் பண்ண செய்யலாம். அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் சொல்லிக்க நாங்க வந்து குரூப் ஸ்போர்ட்ஸ், அதாவது வந்து சோக்கரா இருக்கலாம் அல்லது பாஸ்கெட் பாலா இருக்கலாம். குரூப் ஸ்போர்ட்ஸை நாங்கள் ஊக்குவிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வாரதுக்கு லேர்ன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பிரச்சனை என்ன எவ்வாறு கையாளுறது என்ற பல விஷயங்கள் இந்த குரூப் ஸ்போர்ட்ஸ் மூலம் ஒரு குழந்தை லேர்ன் பண்ணுது. குரூப் ஸ்போர்ட்ஸ் வந்து மிகவும் இன்றியமையாதாக அமைகின்றது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வீடியோ கேமை பற்றி இந்த குழந்தைகளுக்கு அறிவியல் சொல்லிடணும். முதலே நாங்கள் வேண்டி கொடுக்க முதலே வீடியோ கேமால வர பிரச்சனைகளை பற்றி இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அறிவிக்கணும். அந்த நுழைச்ச கொடுப்பதன் மூலம் அந்த வீடியோ கேமில் அவர்கள் அடிக்ஷன் ஆகல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வரலாம். அடுத்து வந்து ஒரு செட் லிமிட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வீடியோ கேம் விளையாட போறதுக்கு முதல் அவர்களுக்கு சொல்லணும், இதுதான் டைம், உங்களுக்கு வீடியோ கேம் விளையாடி முடிஞ்சோன்னு அவர்களை வந்து அந்த டைம்ல நிப்பாட்டி சொல்லி அவர்களுக்கு அறிவுரைப்படுத்தணும். செட் லிமிட் கட்டாயம், செட் லிமிட் இல்லாம அவர்களை விளையாட விடக்கூடாது. அடுத்தது இப்ப சின்ன பிள்ளைல பாத்தீங்கன்னா அவங்க என்ன வெப்சைட் போறார்கள் என்ன செய்யறார்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாம இருக்கின்றது. ஆகினால என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேர், அதாவது நீங்க உங்களுடைய ஐடியோ அல்லது உங்களுடைய நண்பர்களோட காய்ச்சிங்கன்னா அவர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இந்த சேவை இல்லாத வெப்சைட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விடலாம். பிளாக் பண்றது மூலம் உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் வந்து வெளியில அந்த தேவையில்லாத வெப்சைட்டு போறதை தடுக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், அது எல்லாருக்கும், அதாவது பேரண்ட்ஸ் உள்ள எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களோட இன்டர்நெட்டை வந்து இரவுல தயவு செய்து ஷட் டவுன் பண்ணுங்க. இன்டர்நெட் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இரவுல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரவுல வந்து 9 மணிக்கு பிறகு ஒருத்தருமே இன்டர்நெட் யூஸ் பண்ண போறது இல்லை. 9-10 மணிக்கோ நீங்க பெற்று போறதுக்கு ஒரு மணி நேரம் இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணி போட்டு காலையில 7 எழுப்பினோட உங்க இன்டர்நெட்டை திருப்பி ஆன் பண்ணுங்க. அப்படி ஆன் பண்ணும் பொழுது உங்களுடைய வாலிபர்கள், அதாவது டீனேஜர்ஸ் பிள்ளைகள் வந்து வெட்டுக்கு போனா படுக்கிறார்கள் என்று நம்பலாம். இப்ப நீங்க தூங்கின பிறகு அவர் என்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆகையினால இதை சின்னல இருந்தே ஃபேமிலி ரூல்ஸா கொண்டு வாங்க. 10 மணிக்கு அதை ஷட் டவுன் பண்ணுங்க இன்டர்நெட்டை. அடுத்த இப்ப நீங்க ஸ்மார்ட் போன் பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து நீங்க இல்லாம கொடுக்கலாம். டேட்டா தேவையில்லாத உண்டு. வைஃபை ஸ்கூல்லையும் வைஃபை இருக்கும், வீட்டும் வைஃபை இருக்கும். அப்ப அவைக்கு தேவையில்லாத உண்டு. இப்ப அடிக்ஷன்ல இருந்து வெளியில வாரார்கள் என்று சொன்னால்
அந்த ஃப்ரீயா ப்ரோக்ராம்ல இல்லாத பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து பிளிப் போன் தான் கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் போனே அவர்கள் உபயோகிக்க எலவுட் இல்லை. ஏன்னு சொன்னா ஸ்மார்ட் போனும் ஒரு அதுல கேம் விளையாடுகள் ஆகுன்றதுக்காண்டி அவர்கள் அதை தடை செய்து வச்சிருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்களுடைய வீட்டுல வந்து ஒரு கொமன் ரூமே ஒரு செலக்ட் பண்ணுங்க. கொமன் ரூமே அல்லது ஷேர் பேஷன் சொல்றது லிவிங் ரூமையோ ஒன்றை உருவாக்கி அந்த லிவிங் ரூம்லயே ஒரு 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 வீடியோ கேம் விளையாட செட் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு டிவி பாக்குறதா இருக்கலாம், அல்லது படிக்கிறதா இருக்கலாம். ஒரு லைப்ரரி ஒரு உருவாக்குங்க. அந்த லைப்ரரி வந்து ஒரு அதுல வந்து நீங்களும் போங்க, நீங்களும் ஒரு புத்தகத்தை கொண்டு வாசிங்க. பேரண்ட்ஸும் கட்டாயம் ஒரு புத்தகத்தை கொண்டு பிள்ளைகளோட வாசிச்சுட்டு வரைக்கும் சின்னல்லையே வாசிச்சு அந்த ரூம்ல இருக்கல அவங்களோட வந்து இன்ட்ராக்ஷன் வரப்போகுது. அப்படி வரும் பொழுது அவர்கள் வந்து அறைக்குள்ள வந்து தங்களுடைய அறைக்குள்ள வந்து கதவை பூட்டி போட்டு இருந்து என்ன செய்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு வராது. இப்ப நீங்க அவர்களை வந்து சொல்லணும், பெட்ரூம் வந்து படுக்கிறதுக்கு தான், தூங்குறதுக்கு மட்டும்தான் பெட்ரூம். மற்றது வந்து இப்ப படிக்கிறதா இருக்கலாம், ஹோம்ஒர்க் செய்யலாம், எல்லாத்துக்கும் வாங்க லைப்ரரிக்குன்னு சொல்லி அவர்களை லைப்ரரியில சின்னல இருந்தே பழக்குவதன் மூலம் இந்த வீடியோ கேம் அடிக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரலாம். அவர்களை வீடியோ கேம் விளையாட அலவுட் பண்றதா இருந்தாலும் நீங்க வெளியில வச்சு விளையாட விடையில உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் விளையாடுறாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் அவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இதுகளும் என்னுடைய அறிவுரைகளை பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதாவது வந்து பிள்ளைகளை வந்து வீடியோ கேம்ல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கும் அல்லது வீடியோ கேமுக்குள்ள போய் மாட்டுப்படாமல் அடிக்ஷன் ஆகாமலும் தடுப்பதற்குரிய வழிமுறைகளை பரிந்துரைத்திருக்கிறார்கள். அடுத்தது வந்து ஒன்டாரியோல வந்து கெனடியன் பீடியாட்ரிக் அசோசியேஷன் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள், 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஜீரோ டெக்னாலஜின்னு சொல்றாங்க. 2 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து ஒரு டிவியா இருக்கலாம் அல்லது ஒரு பிளே ஸ்டேஷனா என்னவா இருந்தாலும் அந்த பிள்ளைகள் 2 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து ஒரு லேர்னிங், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட லேர்னிங்கே வேண்டாம்னு சொல்றாங்க 2 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு. அடுத்து வந்து 2ல இருந்து 5 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து ஒரு அதாவது அவருக்கு சொல்றது வந்து ஸ்கிரீன் டைம்னு சொல்றாங்க. ஸ்கிரீன் டைம்னு சொல்ல எல்லாமே இன்க்ளூட் ஆகும். டிவி இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், எனி விளையாட்டு, அதாவது அதுகள் வந்து ஸ்கிரீன் கூடிய விளையாட்டுகள் எல்லாம் வந்து 1 hour லெஸ் தென் 1 hour சொல்ற ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இப்ப நீங்க அது உங்களுக்கும் பிரியோசமா இருக்கும், உங்க குழந்தைகளுக்கும் பிரியோசமா இருக்கும். 1 மணித்தியாலுக்கு முதல்ல எல்லா ஸ்கிரீனையும் ஷட் டவுன் பண்ணுங்க. நீங்க நித்திரைக்கு போறதுக்கு 1 மணித்தியாலுக்கு முதல்ல எல்லா ஸ்கிரீனையும் ஷட் டவுன் பண்ணுங்க. இது ஷட் டவுன் பண்றது மூலம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மெலட்டோனின் சொல்லப்படுகின்ற அந்த ஹோமோன் வந்து அந்த எங்களுடைய பாடி வந்து நாங்கள் ஒரு சர்க்கடியன் ரிதம் என்று இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அதாவது பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்லுவாங்க. அந்த கிளாக் மூலம் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்ப அந்த குளத்துல வந்து நாங்கள் பிரகாசமான லைட்டுகளை பூடைகளை வந்து மெலட்டோனின் வந்து எங்களுக்கு சுரக்காது. இந்த மெலட்டோனின் சுரந்தாத்தான் நாங்க சிறப்பாக இரவுல 6 மணித்தியாலமோ 7 மணித்தியாலமோ நித்திர கொள்ள முடியும். இப்ப நீங்க 1 மணித்தியாலத்துக்கு முதலே வீட்டுக்கு போறதுக்கு முதல் இந்த எல்லா எலக்ட்ரானிக்கையும் ஷட் டவுன் பண்ணி வேண்டாம். இப்போ 11 மணிக்கு போறீங்கன்னா 10 மணிக்கு ஷட் டவுன் பண்ணீங்கன்னா 11 மணிக்கு நீங்க போறதுக்கு முதலே உங்களுக்கு நித்திர வந்துடும். ஆனா நீங்க 11 மணிக்கு தான் ஷட் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நித்திர வாரத்துக்கு லேட் ஆகும். அப்ப அந்த நித்திரை வர லேட் ஆகும், அடுத்த நாள் ஃபங்க்ஷன் பிரச்சனை ஆகும். அப்ப இந்த 1 மணித்தியாலத்துக்கு மேலே ஷட் டவுன் பண்ணுங்க எல்லா விஷயத்தையும். அடுத்தது வந்து இப்ப ட்ரீட்மெண்ட் வரைக்கல, வீடியோ கேம் அடிக்ஷனுக்கு உள்ளானவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் சொல்லி வரைக்கல அவர்களை நீங்க வீடியோ கேமை புடுங்குவதன் மூலம், அவர்களை பறித்து எடுப்பதன் மூலம் அவர்களை வந்து நீங்க நிப்பாட்ட முடியாது. இதை பேரண்ட்ஸுக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய விஷயம். உங்களோட மகனோ மகளோ இந்த வீடியோ கேமுக்கு அடிக்ஷனாக இருக்கின்றார் என்று கண்டுபிடித்தீர்கள், அவர்களோட வீடியோ கேம் அவர்களோட அன்பா பழகுங்க. அவர்களை வந்து முதல் சொன்னது போன்று அடிக்ஷனுக்கு உள்ளானவர்களை எவ்வாறு நாங்கள் கையாளணுமோ அந்த கையாளணும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் உதவியை நாடுங்கள். அதாவது வந்து உங்களோட ஃபேமிலி டாக்டரோட இதை பற்றி கதைங்க, வசந்தத்தோட கால் பண்ணுங்க. வசந்தம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாராக இருக்கின்றோம். மற்றது இதுல வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலம் தான் அவர்கள் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மற்றது மெடிகேஷன் அந்த கண்ண கொம்பாயின் இதுகள் மூலம் தான் அவர்களை வந்து இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நீங்களுடைய கேள்வி இருந்தால் நான் கேள்விக்கு ஆன்சர் பண்ண தயாராகின்றேன். கணக்க கலைக்க வேண்டும் இருந்தால் ஆனால் நேரம் போதாதையால் நான் நிறுத்திக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு பொழுதுல இதை பற்றி பேசுவாங்க. நன்றி. மிக நல்ல அருமையான விடயங்கள் இருக்கு. நாங்கள் இந்த விடயங்களை இந்த இன்று நடந்த நிகழ்வு எங்களுடைய வசந்தம் வெல்னஸ் என்ற யூடியூப்லே நாங்கள் போட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பேசப்படும் முறைகள் அதிலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பெற்றோர்களுக்கு அறிவுரைகள் கூறுபவர்கள் அதை பார்க்க வையுங்கள். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்த்திய அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் 9 மணியை தாண்டி விட்டோம். ஆகவே ஒரு சில கேள்விகள் யாராவது இருந்தால் தயவு செய்து அந்த கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பிரபாஜினி மியூட் பண்ணுங்க, எல்லாரையும் அன்மியூட் பண்ணுங்க. I'm unmuted.
உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி போட்டு கேளுங்க தாராளமா ப்ளீஸ். எல்லாரையும் அன்மியூட் பண்ண. Sri Ramanathan here. Before any sort of question, all 4 speakers have done their part well. So I would like to congratulate for their contributions and their presentations. And it was really excellent on Pirapajini Karunakaran and Dr. Bertram Jonathan, Dr. Shanmuganathan, and Dr. or maybe she is Rajini. All of them did a wonderful job. Only thing is our Tamil community, especially the young ladies and whoever delivered except Dr. Shanmuganathan, even Parvathy spoke in Tamil. Other 2 deliveries were in English. If they can do that in Tamil, that's well and good. But anyway, can't help it. And we have to have more participants to benefit out of this. It was really an amazing discussion and presentation. So I would like to congratulate all the 4 presenters and also the coordinator, Dr. Parvathy Kanthasamy, for this. We can go for any other questions. I don't want to go into any other. நன்றி ராமநாதன். Thank you. வேறு யாரும் கேள்வி கேட்க இருக்கிறீர்களா? நான் டிலானி கதைக்கிறேன். கேள்வி இல்லை, நான் இந்த யூத் ஒர்க்கர் சர்வீசஸ் பற்றி சொல்லலாமா? சொல்லுங்க. ஓகே, ஸோ என்னுடைய பேர் டிலானி பாலசுப்ரமணியம். வணக்கம் எல்லாருக்கும். நான் ஒரு ப்ராவின்ஸ் ஆஃப் ஆன்டேரியோவோட யூத் அவுட்ரீச் ஒர்க்கராக வேலை செய்கிறேன். ஸோ தமிழ் இளைஞர்கள் 12 வயசுல இருந்து 21 வயசு இருக்கிற தமிழ் பிள்ளைகளோடையும் அவன் குடும்பத்தினரோடையும் நான் வேலை செய்கிறேன். நான் ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு சைக்காட்ரிஸ்டா பார்க்கணுமெண்டா சம்டைம்ஸ் 6 monthsக்கு வெயிட் பண்ணணும். இல்லாட்டி ஒரு சோஷியல் ஒர்க்கரோட மீட் பண்றா கூடி ஒரு 6-8 செஷன்ஸுக்கு பிறகு தொடர்ந்து பார்க்க முடியாது. அப்ப அந்த வகையில இந்த பொசிஷன் சில நிறைய ஃபேமிலிஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது. ஏனென்றா நான் அவன் வீட்டுக்கு நேரா போகலாம். இளைஞர்களோட மட்டும் வேலை செய்யாமல் அவன் பேரண்ட்ஸோடையும் சேர்ந்து வேலை செய்யறேன். நான் டாக்டர் திரு சொன்ன மாதிரி போன கிழமை கூடி நான் ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணான். அவை கூப்பிட்டு வேண்டேன். ஏனென்றா எங்களோட பிள்ளை இப்போ ரூமுக்குள்ள இருக்கிற வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கிறா, என்ன செய்யறேன்னு தெரியல. அப்படி நிறைய பேரண்ட்ஸ் அவனோட பிள்ளைகளை பற்றி கதைக்கும் போது அவனோட பிள்ளைகள் தான் பிரச்சனைன்ற மாதிரி கதைப்பேனும். ஆனா வீட்டை போய் பார்த்தாதான் தெரியும். பேரண்ட்ஸ் சொல்லுவேனும், நாங்க இவ்வளவு நாளா அவாக்கு சாப்பிடணுமெண்டா கம்ப்யூட்டர் கொடுத்து இல்லாட்டி கேம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிதான் சாப்பிட வச்சது இவ்வளவு நாளும். அப்ப ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்படி செஞ்சுட்டு பிறகு திடீரென்று நாங்க எதிர்பார்க்கல அது மாறுமெண்டா. அப்பைக்குள்ளதான் எங்களுக்கு தெரிய வருது அது பிள்ளைன்ற பிரச்சனை இல்லை, சம்டைம்ஸ் அது பேரண்டிங் என்ற பிரச்சனை கூடி, ரைட்? ஸோ நான் கொடுக்குற சேவைகள் வேற கம்யூனிட்டி ஏஜென்சிக்கு ப்ரோக்ராம்ஸுக்கு ரெஃபரல்ஸ் கொடுக்கறது. ஒரு ஆக்கள் என் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிருக்கேன். நான் சாட்டில் எப்படி நேர சொல்றது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ஸோ என்னுடைய ஃபோன் நம்பர் 416 433 74 59. மற்றது நான் இன்ஸ்டாகிராம் யாரதெல்லாம் சொல்லுங்க. சட்ல இருக்குதுங்க. எல்லாரும் பாக்குறேன் இல்லையம்மா. 416 433 74 59. ஸோ நீங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். நான் உங்களை நேரில் சந்திக்கலாம், பிள்ளைய செப்பரேட்டாகவும் சந்திக்கலாம். இல்லாட்டி நீங்க என்ன நேரா சந்திக்கிறேன். நான் ஹப்ல தான் இருக்கிறேன். வசந்தம் நடக்கிற சேம் பில்டிங்ல தான் நானும் வேலை செய்யறேன். ஸோ நீங்க ஹப் இப்ப கோவிட் இருந்தாலும் நான் நேருக்கு நேரா மீட் பண்ணலாம், சோஷியல் டிஸ்டன்சிங்க பார்த்து. இல்லாட்டி நாங்க ஒரு பொதுவான இடத்துல கூடி நாங்க மீட் பண்ணலாம். வேணும்னா நாங்க 416 433 74 59. ஓகே, ஏதாவது ஏரியா உங்களுக்கு இருக்கா? சர்டன் ஏரியாக்குலாம் நீங்க கட்ச்மண்ட் ஏரியா. இந்த கட்ச்மண்ட் ஏரியா ஸ்கார்பரோ.
டிலானி என்று டிலானி வசந்தத்திலையும் முந்தி வேலை செய்தவர். டிலானியை நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு முறை டீனேஜர்ஸை பற்றிய கருத்தாடலில் அவருடைய ப்ரோக்ராம் பற்றி நாங்க விரிவாக பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது என்னும் சொல்ல இருக்காமா உங்களுக்கு? இல்ல அவ்வளவு நாங்க இன்னொரு டைம்ல நாங்க கதைக்கலாம். இதுல ஒரு கேள்வி இருக்குது, மார்க்கத்துக்கு கச்மெண்ட் ஏரியா இருக்கான்னு நீங்க டிலானியோட தொடர்பு கொண்டீங்கன்னா அவ மார்க்கம் பேக்கரை உங்களுக்கு ரிஃபர் பண்ணி தருவா. ஓகே, உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லலாம். நேரம் 9:10 ஆகுது. இன்னும் ஒரு கேள்விக்கு இடம் இருக்கு. யாராவது கேள்விகள் இருக்குதா? நேரம் கடந்து விட்டது. கேள்விகள் இல்லாதபடியா நாங்கள் அனைவருக்கும் இதனை செவிமடுத்த கூட வீடியோ கேம்ஸ் இப்ப வந்து யூனிவர்சிட்டி ஸ்கூல்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல போறபடியா யூத்ஸ் வந்து கூட இன்வால்வ்மெண்ட் இதுல லைக் 22 இயர்ஸ் லைக் 14ல இருந்து 22 வரைக்கும் அவைக்கு நீங்க ஒரு ஸ்பெஷலா ஒரு செக்ஷன் வச்சீங்கன்னா ஹெல்ப்பா இருக்கும். அவைகளுக்கு நாங்கள் வைக்க தயாரா இருக்கிறோம். அவைகளை இங்க எங்கள்கிட்ட கூட்டி வர்றதுக்கு தான் ஆட்கள் இல்லை. அதைத்தான் செக்ஷன் வச்சீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். பிறகு உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். பேரண்ட்ஸுக்கு தான் இப்ப இன்றைக்கு வச்சதும் பேரண்ட்ஸுக்கு. நாங்கள் இப்ப அடுத்த நிகழ்ச்சி எங்கட 16ஆம் தேதி திங்கட்கிழமை இதே நேரத்திலே நடக்கிற நிகழ்ச்சி. அது இந்த டீனேஜர்ஸுக்குரிய நிகழ்ச்சி தான் முழுதும். அதிலே 3 பேர் பேச இருக்கிறார்கள். டாக்டர் ராஜேஷ் லோகன், மற்றது விபூஷா கருணானந்த ராஜா, 3வது ஆளாக கனடியன் மென்டல் ஹெல்த் அசோசியேஷன்ல வேலை செய்கிறார் எழில் சுப்பிரமணியம். இவர்கள் நாங்கள் இந்த துறையிலே வேலை செய்பவர்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். அதிலே திறமாக வேலை செய்பவர்களைத்தான் நாங்கள் எடுத்து அவர்களை உங்களோட கலந்துரையாட வைக்கின்றோம். ஆகவே இதனை மக்களுக்கு சொல்லி பலரும் இதிலிருந்து பயன்பெற வேண்டும். நன்றி. நன்றி. Whatever the deliveries delivered today are all relevant to the parents and the youths, no? Unfortunately, I don't see many youths. The presentation by all for gentlemen and the ladies, they were really good. But unfortunately, I don't see many youths. அந்த யுத்த கொண்டு வர்றது அவ்வளவு சுகமான விஷயம் இல்லாம இருக்கிறது. இப்ப நேரே அவைகளை கூப்பிட்டு நாங்கள் குரூப்புகள் செய்விக்கிறது சுகமா இருக்குது. ஆனா இந்த மீட்டிங்குக்கு அவைகளை நாங்கள் கூட்டி கொண்டு வர்றதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதைத்தான் செய்யறதுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது தொடங்கி இருக்கிறோம். இனி எவ்வாறு இதை கொண்டு செல்லலாம், எப்படி வெவ்வேறு குழுக்களுக்கு நாங்கள் இதனை கடத்தலாம், கொண்டு செல்லலாம் என்பதை பற்றியும் நாங்கள் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும். அதே நேரத்தில் இது நாங்க செய்யற நிகழ்ச்சியை நாங்க யூடியூப்ல போடுறோம். ஆகவே கடைசி இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பெற்றாருக்கு அறிவிப்பார்கள், பெற்றார்கள் அதை பார்ப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. இதற்கு முன்னும் நாங்கள் 4 நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறோம். எல்லாம் வசந்தம் வெல்னஸ் என்ற யூடியூப்ல இருக்கின்றது. அனைவருக்கும் இன்று நிகழ்ச்சியை நடத்தியவர்கள், பங்கேற்றவர்கள், இந்த நிகழ்ச்சிக்காக தங்களுடைய நேரத்தை செலவழித்து இங்கு வந்திருந்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 7 மணிக்கு அது 11 வயதினரின் பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நன்றி.